ஆனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் ஃபார் திஸ் கிரேட் பாட்காஸ்ட். ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப தேங்க்ஸ் நம்மள இந்த விளையாட்டுல சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இட்ட விதையில் நானும் ஒருத்தன் மாரி, இந்த மாரி வேற ஏதாவது வேற ஏதாவது இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. இப்போ 12த் ஃபெயில்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னும் இல்லைங்க. ஆக்சுவலி அந்த படம் பார்க்கணும்னு தான் இருக்கேன் நானு. சுத்தமா டைம் தான் இல்ல. பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல 2, 3 சீன் பார்த்தேன். செமையா இருந்தது. ஆனா முழுசா உட்காந்து பொறுமையா பார்க்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் பார்க்கலைங்க அந்த படம். ஓகே. கண்டிப்பா பாருங்க. அதுல ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட் மட்டும் சொல்லிர்றேன் நான். அது ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பாரு. ஒருத்தர் காப்பி அடிச்சது கண்டுபிடிச்சுருவாரு. ஸோ இனிமே காப்பி அடிக்காதன்னு சொல்லுவாரு. அதுதான் இன்ஸ்பிரேஷன். ஆனா அவருக்கே தெரியாது அவர் எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி நீங்க அந்த மாரி நெறைய பேத்து லைஃப் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. அதுல ஏதாவது ஜர்னி உங்கள தேடி வந்திருக்கானா? இந்த வந்து நம்ம இவ்ளோ பண்ணியிருக்கோமா? அப்படின்னு அதான் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க சொல்லும்போது தான், நம்ம பண்ண இம்பாக்ட் இவ்ளோ வந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்திருக்கானா? என்ன ரொம்ப டச் பண்ண விஷயம் வந்து, நான் இப்படி சொல்றேனே, என்னையெல்லாம் வந்து யாருமே சீரியஸாலாம் எடுத்துக்கிட்டதே கிடையாதுங்க. ஸ்கூல்ல படிக்கும்போதும் கூட நான் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடண்ட் தான். நம்ம வந்து கிளாஸ்ல இப்ப நான் வந்து ஒரு 2 நாள் வரலைனாலும் கூட எனக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி தான் இருந்தது நமக்கெல்லாம். ஆனா ஒரு இப்போ வரைக்குமே ஒரு 20லேருந்து 25 பேர் ஈஸியா அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. மெசேஜ்லயும் சரி, நேர்ல மீட் பண்ணியும் சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர்ல. ஸோ இந்த மீட்டப்லாம் வச்சிருந்தோம். அதுலயும் கூட 2, 3 பேர் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அ நம் கேமரா பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா, நம்ம சேனல பார்த்து தான் வந்து அ முழுசா கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மேல ஏறி ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து, இப்போ இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, ஓகே. நம்ம எனக்கு அமர் ரமேஷ் ஒண்ணே ஒண்ணு சொன்னாரு. அது வந்து நான் லைஃப்ல மறக்க மாட்டேன். சில பேர் சொல்றதெல்லாம் வந்து சத்தியமா மறக்கவே மறக்காது. உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து மில்லியன்ஸ் கிடையாது. உங்களோட ஆடியன்ஸ் ஒரே ஒரு ஆள் தான். அவரோட லைஃப்ப நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்டின்னாக்கா, அதுதான் முக்கியம் அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதெல்லாம் வந்து எனக்கு அன்னைக்கு கேட்கும்போதே எனக்கு டங்குன்னு இருந்தது எனக்கு. அது அது பிராக்டிகலா 4 பேர் ஃபீட்பேக்கா சொல்லும்போது, அது வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்ததுங்க கேட்கறதுக்கு. வாவ்ண்ணா கிரேட்ண்ணா. ஆக்சுவலி அமர ரமேஷ் அண்ணாவும் ஹி இஸ் அ கிரேட் பர்சனாலிட்டிண்ணா. அண்ட் ஆண்டவன் புண்ணியத்துல அவர் கூட ஒர்க் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது. இப்போ அவருக்கு தான் நாங்க ஒரு டாக்குமெண்டரி பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அது சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அவரோட டீமும் சரி, அவரும் சரி, ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான பெர்சனாலிட்டி. நிஜமாவே நெறைய கத்துக்கலாம் அங்க. கண்டிப்பாண்ணா. எஸ்பெஷலி கல்ச்சர் ஓரியன்டடாவும் அவர் பண்ற கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசுண்ணா. ஆமாங்க. ஆனா, இப்போ நெறைய இன்டர்வியூஸ் நம்ம ஆல்ரெடி உங்களோட பழைய பாட்காஸ்ட் இந்த மாரி இருக்கு. அது எல்லாமே ஒரு மாரி ஃபோட்டோகிராஃபி சைடே போகுதுண்ணா. இப்ப தான் நம்ம ஆக்சுவல் பாட்காஸ்ட்குள்ளயே போறோம். இது ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மாரி வச்சுக்கலாமே. இவ்வளோ நேரம் நடக்குது. ஆ இந்த பாட்காஸ்ட்ல வந்துட்டு நம்ம எஸ்பெஷலி வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களோட சினிமாட்டோகிராஃபர் சைட் ஆஃப் V2K ஆனா ஆர் இப்படி வச்சுக்கலாம். சினிமாட்டோகிராஃபர் இந்த டெக்னிக்கல் ஜார்கன் ஸ்டஃப்லாம் ஓரமா வச்சுட்டு, ஒரு கலை ரசிகன், ஒரு சினிமா ரசிகன் வினோத் குமார் அண்ணா. அவர பத்தியான ஒரு ஒரு பாட்காஸ்ட் மாரி தான் இந்த ஃபுல் செஷன் இருக்க போதுண்ணா. சரிங்க. உங்களுக்கு சினிமால யார ரொம்ப புடிக்கும்ண்ணா? ஓகே. எனக்கு வந்து அ இப்ப லீட் கேரக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு மாதவன் இர்ரிப்ளேசபிள். மாதவன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அ சித்தார்த் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஜெயம் ரவி ரொம்ப பிடிக்கும். இவங்க 3 பேர் தான் வந்து ரொம்ப இவங்க படம் அப்டின்னாக்கா கொஞ்சம் ரசிச்சு பார்ப்பேன் நானு. இது டைரக்டர் சைட்ண்ணா. டைரக்டர் சைடுல வந்து அ அஃப்கோர்ஸ் மணிரத்னம் அவரு யாருக்கு தான் பிடிக்காது. அவர ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அம் இவரு வசந்த் அவரோட படங்கள்லாம் வந்து வேற மாரி இருக்கும். முக்கியமா கேளடி கண்மணிலாம் வந்து ஐயோ! அதெல்லாம் வெறித்தனமான படம் அந்த படம்லாம். அவரும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஐயோ! டக்குனு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதுங்களே! முந்தா நேத்து கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த படம்லாம் கண்டிப்பா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க எனக்கு. ராஜீவ் மேனன் கரெக்ட். ராஜீவ் மேனன். ஐய்யய்யோ! அவரு வேற லெவல் திங்கரு. சான்ஸே இல்ல அவரு. என் ஃப்ரெண்ட் கூட தான் அனுப்பிச்சிருந்தேன். "டேய் மச்சி அ ராஜீவ் மேனன் வந்து ஒரு மினி மணிரத்னம்டா" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தான். ஏன்னா, அ கண்டு கொண்டேன் படத்தோட ஏதோ இந்த ரிலேட்டட் வீடியோஸ்ல ஏதோ ஓடிட்டு இருந்தது YouTubeல. நான் அந்த படம்லாம் வந்து தியேட்டர்ல பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டதெல்லாம் இருக்கு. ஏன்னா, அந்த டைம்ல வந்து நானு 10த் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. அலைப்பாயுதே வந்தது. அதுக்கப்புறம் கண்டு கொண்டேன் 2மே அட் அ டைம்ல வந்த படம் அது. 1 மாசம் தள்ளி வந்தது அது. நம்ம இருக்கிற காச வச்சு ஒரு படம் பார்க்கறதே பெரிய விஷயம். நம்ம அடுத்த படத்துக்கு காசு சேர்த்து வைக்கிறதுக்குள்ள அந்த படத்த தியேட்டர்லேருந்தே எடுத்துட்டாங்க. அதனால அந்த படத்த தியேட்டர்லயே நான் பார்த்தது இல்லைங்க. அ அது கோவிட் டைம்ல தான் பார்த்தேன் நான் அந்த படத்த. பார்த்து ஆடி போயிட்டேன். "அடேய்! இந்த மாரி படத்தையா மிஸ் பண்றோம் நம்ம" அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா அவரோட படம் மத்த படங்கள்லாம் நெறைய பார்த்துருக்கேன். முக்கியமா சர்வம் தாளமயம் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவரு, அ வசந்த் அப்புறம் மணிரத்னம் இவங்க 3 பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சூப்பர். சர்வதளமே பார்த்திருந்தீங்கன்னா, அவரோட அந்த ரியல் லைஃப் ஐ மீன் அவர் பேரு உமையாபுரம் சிவன் சார் நெனைக்கிறேன் அவர் பேரு. ஐ மீன் அந்த ஒரிஜினல் மிருதங்கம் ஆர்டிஸ்ட் பேரு. அவரோட டாக்குமெண்டரி பார்த்திருக்கீங்களா? இவரு ராஜீவ் மேனன் சார் தான் அதுவும் பண்ணியிருப்பாரு. ஓ! அப்படிங்களா? ஓ! இது இன்ஸ்பயர்ட் ஆஃப் ட்ரூ ஈவென்ட்ஸ்ங்களா அது? பெரிய கலைமாமணி உமையாபுரல் சிவனையர் நெனைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங். நேம் ஸ்பெல்லிங் இஃப் ஐ அம் நாட் ராங். அவரோட டாக்குமெண்டரியும் மைண்ட் ஸ்கிரீன் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து பண்ணாங்க. அந்த டாக்குமெண்டரி வச்சு தான் படம் பண்ணாங்க. ஓ! வாவ்! சூப்பருங்க. நான் படிக்கிறேன். அந்த டாக்குமெண்டரியும் பார்க்குறேங்க என்ன ஏதுங்கிறது. YouTubeலயே இருக்கு. கண்டிப்பா பாருங்க. சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். ஓகே, ஓகே. தென் இப்போ அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்க ஒரு சினிமாவோட ரசிகர். அது உங்களோட என்தூவிலே ஆப்வியஸா தெரியுது. அண்ட் நீங்க எங்கா இருக்கும்போது, இப்போ எங்கா தான் இருக்கீங்க. பட் ரொம்ப இந்த இளம் பருவத்தில இருக்கும்போது, நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாலயே வந்து பார்த்துட்டீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு 2 ஆசை மேண்டட்டரியா வரும்பாங்க. ஒண்ணு சினிமாக்கு போணும். இன்னொன்னு கிரிக்கெட் ஆடணும்னு சொல்லிட்டு வருவாங்க. உங்களுக்கு அந்த மாரி ஆசைகள் வந்திருக்கா சினிமா மேல? ஆ சினிமா மேல எனக்கு ஆசைலாம் வந்ததே இல்லைங்க. நமக்கு வந்து அந்த டைம்லலாம் படிப்பு தான். படிப்பு வந்தா போதும் தான் இருந்தது எனக்கு. சினிமாலாம் நமக்கு படிப்பு தான் முக்கியம் என்னைக்குமே. பட் எப்படி சொல்றேன்னா, ஒரு ஆக்டர் ஆகணும், இல்ல டைரக்டர் ஆகணும். அந்த மாரி அந்த ஒரு சின்ன ஆசை மனசுல ஸ்ப்ரவுட் அவுட் ஆகல. அந்த மாரி எதுவுமே ஆவல. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னு நடிச்சு பார்த்துக்கிறது. அப்புறம் குளிக்கும்போது அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடிச்சுக்கிறது. எதையாவது லூஸ் மாரி. இதெல்லாம் எல்லாரும் பண்றது தானேங்க நம்ம. அந்த மாரி நடிக்கணும் தானே. மத்தபடி நமக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லைங்க. நீங்க எப்படி ஃபோட்டோகிராஃபிக்குள்ள வந்தீங்கன்னா? ஃபோட்டோகிராஃபிக்குள்ள நான் வந்ததுக்கு காரணம், அது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவேங்க நானு. அ ஏன்னா, அவங்க தான் வந்து நான் எடுத்த 2, 3 ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த டூருக்கெல்லாம் போவோம் இல்லைங்களா? அங்க போய் எடுத்த இந்த மைசூர் பேலஸ் எல்லாம் அந்த லலித் மஹால் அதெல்லாம் வந்து எடுத்திருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு "நல்லா இருக்குடா ஃபோட்டோஸு. நீ அப்படியே ட்ரை பண்ணேன்டா" அப்படின்ட்டு இருந்தாங்க. அந் அப்போ வீட்ல கேமரா வந்து ஒரே ஒரு கேமரா தான் இருந்தது. அதுவும் பழைய கேமரா, அது என்ன சொல்றது, அந்த பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா மாரி தான் இருந்தது. சரி, அத வச்சு எவ்வளோ முடியுதோ ட்ரை பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த இந்த ஃபோட்டோகிராஃபினா நமக்கு ஒரு மாரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ப்ளஸ் இப்போ சினிமால கூட பார்க்கும்போது நல்ல ஷாட் அப்படி கண்ல அப்படி ஒத்தி வச்சுக்கிற மாரி நெறைய ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து செம இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நமக்கு. அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அது வந்து ரொம்ப வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காலேஜ் முடிச்சு வேலைக்கு போற வரைக்குமே வந்து கையில பைசா அப்படிங்கிறதெல்லாம் பெருசா இருந்ததே கிடையாதுங்க. இப்பவும் இல்ல. ஆனா அப்போ வந்து சுத்தமாவே இருந்ததில்ல. அதனால காலேஜ் முடிச்சு வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் என் ஃப்ரெண்டோட அண்ணா கிட்ட சொல்லி யுஎஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா வாங்கிட்டு வர சொல்லி கேட்டிருந்தேன். அந்த கேமரா தான் என்னுடைய முதல் கேமரா. அது ஒரு மிரர்லெஸ் கேமரா தான் அது. அது வழியா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டது தான். அந்த டைம்ல வந்து இன்னொருத்தர் நரசிம்மன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவரு வந்து Canon 60 டிஎம் ஒரு கேமரா வச்சிருந்தாரு. அந்த டைம்ல அந்த கேமராவே ரொம்ப பெரிய கேமரா. டிஎஸ்எல்ஆர்லாம் வந்து லைஃப்ல தொட்டு கூட பார்த்தது கிடையாது. அவரு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக் குடுத்தாரு. அவரும் கத்துக் குடுத்தாரு எனக்கு நெறையா. அதுக்கப்புறம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தர்மச்சந்துரு அவரும் வந்து அவரோட ஷூட்ல ஒரு தடவ என்ன கூப்ட்டிருந்தாரு. கூப்ட்டு இந்த மாரி ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல வந்து இந்த ஜூஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் அவ்வளோதாங்க. அதுக்கு வந்து அவரு ப்ரொஃபஷனல் ஷூட்டா போயிருந்தாரு. என்னையும் கூப்ட்டிருந்தாரு. "சும்மா வந்து பாரு நீ" அப்படின்னு சொல்லிட்டு கூப்ட்டிருந்தாரு. அப்ப நெறைய விஷயங்கள் அங்கேயே கத்துக் குடுத்தாரு. இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு தான் லைஃப்ல முதல் தடவையா 5டி கேமரா, அதாவது ஃபுல் ஃப்ரேம் கேமராவுடைய வியூ ஃபைண்டர் எப்படி இருக்கும்னே அன்னைக்கு தான் பார்க்குறேன் நானு. முதல் தடவையா. என்னடா வியூ ஃபைண்டர் இவ்ளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு இருந்தது எனக்கு. ஸோ அதுதான் அந்த லைஃப் மறக்கவே மாட்டேன் நானு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமு அத்தன நாள் டிஎக்ஸ் கேமராவும் குட்டி சென்சார் கேமராவும் பார்த்து முதல் தடவையா அந்த ஃபுல் ஃப்ரேம் கேமராவுடைய வியூ ஃபைண்டரோட சைஸ பார்த்து பிரமிச்சது அன்னைக்கு தான். எப்பவாவது தோணியிருக்குங்களாண்ணா, நம்ம ஃபோட்டோகிராஃபி ஃபுல் டைம் பேஷனா எடுத்துறலாம் அப்படின்னு எப்பவாவது டிங் அப்படின்னு ஒரு மணி அடிச்சிருக்குங்களா? நிச்சயமா. நெறைய தடவ அடிச்சிருக்குங்க. ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம ஏன் ஃபுல் டைமா எடுத்துக்கக்கூடாது? இப்ப பார்த்துட்டு இருக்கிற வேலைய பேசாம விட்டுட்டு ஃபோட்டோகிராஃபி எடுத்துற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க இப்போ. ஒவ்வொரு ஃபீல்ட்லயுமே வந்து 1008 பாலிடிக்ஸ் இருக்கும். அது அது இங்கேயுமே ஏகப்பட்ட சில்ற பாலிடிக்ஸ் இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து பிளஸ் இந்த விசா ப்ராப்ளம் அது இதுன்னு ஏகப்பட்ட லீகல் இஷ்யூஸ் இங்க இருக்குங்க. இஷ்யூஸ் இல்லது, அதெல்லாம் வந்து லீகல் ரெக்வயர்மெண்ட்ஸ். அதெல்லாம் நம்மளால மீட் பண்ண முடியாது. அது மீட் பண்ணணும்னாக்கா அதுக்குன்னு ஸ்பெஷலா சில லைசென்சஸ் வேணும். இப்போ எனக்குன்னா கிரீன் கார்டு வேணும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்தது. இந்த விசால இதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் இருந்தது. ஸோ கிரீன் கார்ட்லாம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ லீகல்
சிச்சுவேஷன்ஸ்னாலேயே வந்து நான் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனலா அந்த சைடு போகவே இல்ல. ப்ளஸ் இங்க ஏகப்பட்ட பாலிடிக்ஸும் இருக்குங்க. நான் சொல்றது ஃபெடரல் பாலிடிக்ஸ் இல்ல. நான் சொல்றது லோக்கல் பாலிடிக்ஸ். நம்ம ஆளுங்களுக்குள்ளேயே இருக்கிற பாலிடிக்ஸ் இருக்குது எக்கச்சக்கமா. அதனால இதெல்லாம் நமக்கு இந்த அசிங்கங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிட்டோம். நம்ம பாட்டுக்கு நம்ம பண்ற வேலைய பண்ணிட்டு இருப்போம். நம்மள இன்னொரு ஷூட்டுக்கு கூப்பிடுற வரைக்கும் நமக்கு நம்ம மேல மரியாதை வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம போவோம். அதோட ஃபேட் ஆயிருச்சு அப்படின்னாக்கா, அதையும் ஃப்ரீயா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா நம்ம ஹாபியா ஆரம்பிச்சது தான். இத நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா தலையில எடுத்துக்கிட்டு அப்புறம் ஹாபியே வெறுத்து போற மாரிலாம் ஆயிறக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேங்க. கிரேட்ண்ணா, கிரேட். ஆனா நீங்க அப்ப இருந்தே ஃபோட்டோகிராஃபி லைக் இந்த ஐ மீன் ஸ்கூல்ல இருந்தே ஃபோட்டோகிராஃபி வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க இஃப் ஐ அம் நாட் ராங். அது ஃபோட்டோகிராஃபி பிராக்டிஸ்ன்னு சொன்னா அது ரொம்ப பெரிய வார்த்தைங்க. அப்படி கிடையாது. சான்ஸ் கிடைக்கும்போது சும்மா எடுத்து பார்க்கறது தாங்க. அந்த மாரி தாங்க. இப்போ சும்மா ஓப்பனாவே சொல்றேனே நானு. நம்ம ஸ்கூல் குரூப்புக்கெல்லாம் போறோம் அப்படின்னாக்கா, அதில ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து பந்தா பண்ணிக்கிறதுக்கு தான். சரி ஓகே இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி எடுத்தது தான். இன்னொன்னு வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபி ஓரளவுக்கு அ அட்லீஸ்ட் அந்த அ ஓரளவுக்கு நம்மளால சிந்திக்க முடியுது அப்படின்னு யோசிச்சது வந்து 10த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு மெட்ராஸ்க்கு வந்து சும்மா ஒரு ட்ரிப்புக்கு வந்திருந்தேங்க நானு. அப்போலாம் வந்து மெட்ராஸ் ட்ரிப்புங்கிறதே ரொம்ப பெரிய வெக்கேஷன். ஃபாரின் போற மாரி தான் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து. அ மெட்ராஸுக்கு வந்திருந்தேன் நானு. அப்போ இந்த பீச்சு, அந்த லைட் ஹவுஸு, அப்புறம் காந்தி சிலை இந்த மாரி நெறைய இடங்கள்ல நான் தனியா போய் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க வீட்லயும் வந்து, "சரி நீ ஒளிஞ்சு போ, நீ தனியா போ" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நம்பி அனுப்புறாங்க. இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போய்க்கிட்டே ஃபோட்டோ எடுக்கிறது. அப்பதான் வந்து இந்த பறக்கும் ட்ரெயின்லாம் வந்து அந்த டைம்ல தான் வந்தது. அந்த 99, 2000 டைம்ல தான் வந்து முதல் தடவையா சென்ட்ரல்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் அந்த பறக்கும் ட்ரெயின்லாம் விட்டிருந்தாங்க எம்ஆர்டிஎஸ்லாம். அப்போ ஸ்டேஷன்லாம் சும்மா பளபளன்னு இருந்தது. அதனால அந் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாரின் மாரி இருந்தது அந்த டைம்ல. அதனால அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து சரி ஓகே ஓரளவுக்கு நமக்கு ஃபோட்டோ எடுக்க வருது அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தான் புரிய வந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கேங்க. அவ்வளோதாங்க. கிரேட்ண்ணா, கிரேட்ண்ணா. நீங்க ஃபிலிம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களாண்ணா? ஆர் நீங்க சொன்ன மாரி பாயிண்ட் அண்ட் ஷூட் அதுலருந்து தான் ஒரு ஜர்னி ஒரு கர்வ் ஸ்டார்ட் ஆச்சுங்களாங்கண்ணா? ஆ ஃபிலிம்ல தான் ஸ்டார்ட் பண்ணதுங்க. ஃபிலிம் தான். இப்போ டாக்கிங் ஆன் ஃபிலிம் தான். இப்போ ஃபிலிம் ட்ரெண்ட் மறுபடியும் பேக் ஆயிட்டு இருக்கு. தெரியல இந்தியால எப்படின்னு தெரியல. நீங்க யுஎஸ்ல நெறைய ஊர்லயே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃபிலிம் வந்து இப்போ மறுபடியும் வீடியோகிராஃபில ஆகட்டும் அண்ட் ஃபோட்டோகிராஃபில ஆகட்டும் ஐ மீன் சாரி சினிமாட்டோகிராஃபில ஆகட்டும் அண்ட் ஃபோட்டோகிராஃபில ஆகட்டும் ஃபிலிம் மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு. இங்க நெறைய இந்தியாலயும் என்தூசியஸ்ட் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. சென்னையில இதுக்குன்னு ஒரு கிளப் அண்ட் டார்க் ரூம்லாம் வந்துருச்சு. இப்போ புதுசா மறுபடியும் டார்க் ரூம்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இத பத்தியான உங்க கருத்து என்ன? அண்ட் நானும் ஒரு ஃபிலிம் ஷூட்டர் தான். நான் வந்துட்டு இப்போ ஸ்டாண்டர்ட் அதாவது நம்ம சூப்பர் 8mm இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸா. ஸ்டாண்டர்ட் 8mm கேமராஸ் வந்துட்டு இருக்கும். அப்போ அது ஒரு கேமரா வாங்கி இப்போ அதுக்கான ஒரு மூவி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதோட ரிசர்ச்சஸ்லாம் அப்படியே சைடுல போயிட்டு இருக்குன்னா, பட் ஆப்வியஸா எல்லாம் வேற லெவல் எக்ஸ்பென்சிவா இருக்கு. இப்போ நம்ம வச்சிருக்க மாடல் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த டபுள் ரோல் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. ஒரு ரோல் ஒரு ஸ்பூல் இருக்கும். அதுல ஒரு ரோல் இருக்கும். அது திருப்பி ஃபர்ஸ்ட் வைண்டர்ல போட்டீங்கன்னா ஒரு ரோல் ஒர்க் ஆகும். திருப்பி ரிவர்ஸ் தூக்கி இன்னொரு சைடு போட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓ! ஓகே. ஸ்டாண்டர்ட் ஐட்டம் ரோல். அப்புறம் தென் ஃபிலிம் எஸ்எல்ஆர்லயும் வந்துட்டு இப்போ ரீசென்ட்டா வந்துட்டு ஜெனித்ல இன்வெஸ்ட் பண்ணேன் நான். எஸ்எல்ஆர் ஜெனித்ல இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இப்படி போய் கொண்டிருக்கிறது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அபௌட் ஃபிலிம்? அது திருப்பி வரது, அதோட கல்ச்சர் என்ன? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஐயோ! ஃபிலிம் வந்து நிச்சயமா எல்லாருமே ஒரு தடவையாவது ஃபீல் பண்ணணுங்க நிச்சயமா. ஃபிலிம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு மீடியம் அது. டிஜிட்டலா ஃபிலிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, எஸ்தெட்டிக்கலி ஃபிலிம் வந்து அ எனக்கு பிடிக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா ஒரு ஒரு அ குவான்டிடேட்டிவா மெஷர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, டிஜிட்டல்லாம் வந்து ஃபிலிம் என்னைக்கோ சர்பாஸ் பண்ணி எப்பயோ போயிடுச்சு. சரிங்களா? அதனால அ அந்த டிபேட்குள்ள நம்ம போகாம ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஃபார்மேட். அது ரொம்ப அழகா இருக்கும். அதோடைய ரியாக்ஷனே வந்து வேற மாரி இருக்கும். ஏன்னா நம்ம டிஜிட்டல்ல வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்டிவான ஷாட்ஸ் நம்மளால எடுக்க முடியும். டிஎஸ்எல்ஆரே யூஸ் பண்ணீங்கன்னா கூட, அதில ப்ரிவ்யூ பார்க்காம மிரர்லெஸ் மாரி ப்ரிவ்யூ இல்லாம அப்படி நீங்க எடுக்கிறீங்கன்னாலும் கூட, டிஎஸ்எல்ஆர்லயே எடுக்கிற மாரி இருந்தாலும் கூட, ஓரளவுக்கு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரி ஃபோட்டோஸ் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிலிம்ல எப்படின்னாக்கா, ஒவ்வொரு ஃபிலிம் ஸ்டாக்கும் ஒவ்வொரு மாரி வேலை செய்யுங்கிறதுனால, உங்களுக்கு அந்த ஷேடோஸ்ல வந்து சில ஃபிலிம்ல வந்து இந்த கிரீன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சில ஃபிலிம்ல வந்து இந்த லைட்டிங் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு ஒரு டே லைட் ஃபிலிம் எடுத்துட்டு போய் ஃப்ளோரசன்ட் லைட்ல எடுத்தீங்க தெரியாம அப்படிங்கிற மாரி இருந்ததுனாக்கா, அந்த கிரீன் டிண்ட்டே வந்து ஒரு மாரி ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த டைனமிக் ரேஞ்ச் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்ஃபாக்ட் நான் வந்து ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட
ஃபிலிம் மாதிரியே நம்ம ஃபோட்டோஸையும், வீடியோவும் ஏன் எடுக்கக்கூடாது? முக்கியமா வீடியோ ஏன் வந்து நம்ம ஃபிலிம்ல எடுக்கிற மாரி எடுக்கக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ண வச்சு சாவடிச்சுக்கிட்டு இருந்தேன். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அவ கையில ஏதோ ஒரு விளையாட்ட குடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பேசாம உட்காந்துருப்பா அவ. நான் பாட்டுக்கு அவள வச்சு வீடியோவா எடுத்து தள்ளினேன் நானு. கிட்டத்தட்ட ஒரு 100, 150 ஜிபிக்கு டெஸ்ட் டேட்டா மட்டுமே இருக்கும் என்கிட்ட. என்னன்னா, என்னோட கான்செப்ட் வந்து ஒண்ணுதாங்க. ஃபிலிம்ல நமக்கு 2 ஒயிட் பேலன்ஸ் தான். ஒண்ணு டங்ஸ்டன், இன்னொன்னு டே லைட். இப்போ சினிமால வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. சினிமால எடுக்கும்போது வந்து டங்ஸ்டன் ஃபிலிம வச்சு டே டைம்லயே எடுப்பாங்க. அது ப்ளூவா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த 85 போட்டு எடுப்பாங்க. ஃபில்டர் போட்டு எடுப்பாங்க. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நம்ம ஏன் வீடியோ அந்த மாரி எடுக்கக்கூடாது? நம்மகிட்ட இப்ப 10 பிட் இருக்கு. 422 கலர்ஸ் இருக்கு. ஸோ, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பிட் ரேட்டும் இருக்கு. அதுக்கு அதே மாரி ஸ்ட்ராங்கான ஒரு கலர் டெப்த்தும் இருக்கு அப்படிங்கிறப்போ, நம்ம ஏன் வந்து பிட் டெப்த் இருக்கு அப்படிங்கிறப்போ, நம்ம ஏன் ஃபிலிம் மாரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஈவென்ட் ரிஸ்க் எடுத்து கம்ப்ளீட்டா டே லைட் ஈவென்ட் டங்ஸ்டன்லயே எடுத்தேன் நானு. கம்ப்ளீட்டா. என்னதான் ஆகுதுன்னு பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கிளையன்ட் திட்டினா என்ன நம்ம கால்ல கூட விழுந்துக்கலாம். ஆனா நம்ம இத எடுக்கிறோம் இன்னைக்கு தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டங்ஸ்டன்லயே எடுத்தேன். டங்ஸ்டன்ல எடுத்து அந்த 85 ஃபில்டர் வந்து நம்ம இப்போ டிஜிட்டலா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால, Photoshopல வந்து நெறைய பேர் இத பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ஸ்ல வந்து கலர் லுக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த கலர் லுக்கப் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாக்கா, அதில வந்து இந்த வார்ம்த் வேணுமா, கூலரா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபில்டர்ஸ்லாம் காமிக்கும். அதில 85 இருக்கு. அந்த 85 யோட கலர்ஸ் என்ன அப்படிங்கிறத புடிச்சு, Photoshopல புடிச்சு, அந்த கலர அப்படியே கொண்டு வந்து DaVinci Resolveல போட்டு, சரி இப்போ இந்த ஓவர்லேயோ இல்ல சாஃப்ட் லைட்லயோ வந்து ஒரு ஒரு கம்பேரிசன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 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 மாதிரி ஒரு ஷிஃப்ட் ஒண்ணு பண்ணோம். டங்ஸ்டன்ல இருந்து டே லைட்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அப்படி மாத்தினோம் அது. சான்ஸே இல்ல. அந்த லுக் அண்ட் ஃபீல் வேற லெவல்ல இருந்தது. எனக்கு ரொம்ப, ரொம்ப புடிச்சிருந்தது. நான் ஒரு 10 பேர்கிட்ட 10, 15 பேர்கிட்ட கேட்டிருப்பேன் நானு. இதுல 2ல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. டே லைட்லயும் எடுத்தோம், ஃபிலிம்லயும் எடுத்தோம். சாரி, இந்த டங்ஸ்டன்லயும் எடுத்து பார்த்தோம். இதுல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கன்னு. 10ல 14 பேர் வந்து டங்ஸ்டன் சைடு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, ஓகே, நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டது கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அந்த மாரி ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபார்மேட்டுங்க அது. அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிங்கா இருக்கும். அதே நேரத்தில அந்த வெயிட் டைம்ங்கிறது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு வெயிட் டைம் அது. நம்ம நெறையா பேரு அம் எப்படி சொல்றது? நம்ம அ இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஃபில்ம் குடுத்தீங்கன்னா, இன்னைக்கே கூட டெவலப் பண்ணி குடுத்துருவாங்க. ஆனா, இப்பல்லாம் வந்து வார கணக்குல ஆகுது. சில இடத்துலலாம் மாச கணக்குல கூட ஆகுது. அதனால அந்த வெயிட் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்வீட்டான ஒரு வெயிட் டைம் அது. நம்ம எடுத்திருக்கிற ஃபோட்டோ நல்லா வந்திருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. ஸோ, இந்த மாரிலாம் வந்து ஃபிலிம்ல தான் அ ரொம்ப நல்லா கத்துக்க முடியும். நம்ம எடுக்கும்போது ஒவ்வொரு ஃபோட்டோவையும் ரொம்ப கான்ஷியஸா எடுப்போம். தேவையில்லாம எடுக்க மாட்டோம். நம்ம கரெக்ட்டா தான் எடுக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ணிட்டு எடுப்போம். ஸோ, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. சரி, அந்த காலத்துல தாண்டி வந்துட்டோமே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பூமர் மாரி பேசக்கூடாது தான், கரெக்ட்டு தான். ஆனா, அ ஃபிலிம் அது ஒரு தனி அழகுங்க. இன்னைக்குமே கூட பார்த்தீங்கன்னா, 90ஸ்ல வந்த மூவிஸோ இல்ல ஒரு ஏர்லி 2000ஸ்ல வந்த இல்ல 95ல இருந்து ஒரு 2005 இல்ல 2010க்குள்ள வந்த சில டிவி ஷோஸ் எல்லாம் இருக்கு. இங்கிலீஷ் டிவி ஷோஸே இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த எஸ்தெட்டிக்ஸ் அப்பதான் புரியும் நமக்கு. ஏன்னா, அதெல்லாம் வந்து நிஜமாவே ஃபிலிம்ல எடுத்த எஸ்தெட்டிக்ஸ். முக்கியமா பிரேக்கிங் பேட்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஃபிலிம்ல எடுத்தது தான் அது. அது ஸ்டார்ட்டிங்ல ஆமா. உங்களுக்கு பார்த்துருக்கீங்கல்ல நீங்க? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது. ஆமா, ஆமா. சீரிஸ்ல. அண்ட் உன்னொரு பிரமிக்க வச்ச விஷயம் என்னன்னா, நம்ம அதுல இந்த பிடிஏ கைண்ட் ஆஃப் அதாவது எப்படி சொல்லணும், பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க வாஷிங் மிஷின்குள்ள. அதெல்லாம் வந்து இது எப்புட்றா இப்போ நம்ம வந்து GoPro வந்துருச்சு, பாக்கெட் கேமரா, Cintas 360 வந்துருச்சு. இல்ல நம்ம இப்போ எப்படி சொல்றதுன்னா, Sonyலே பார்த்தீங்கன்னா 7Cலாம் இருக்கு. குட்டி கேமராலாம் இருக்கு. ஏதோ ஒண்ணு வச்சு சொருகி எடுத்துரலாம். அப்ப எப்புட்றா அந்த ஃபிலிம் கேமராலாம் கொண்டு போய் அதுக்குள்ள சொருகுனீங்க? எப்புட்றா இத முதல்ல ஏன்னா அது பெரிய ஒரு தடங்கல் தான். ஏன்னா ஃபிலிம் கேமரா உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். இல்ல லாரி கணக்குல இருக்கும். பெருசு பெருசா இருக்கும். அது எப்புட்றா வச்சு அதுக்குள்ள ஓட்டுனீங்கங்கிறது வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங். அது எப்படி அது தாட் ப்ராசஸ்ன்னு யோசிச்சிருப்பாங்கன்னு நெனச்சாலே வெடிக்குதுண்ணா. சீரியஸா சான்ஸே அதுல அந்த மான்டாஜ் சீக்வென்ஸஸ்லாம் வரும் பாருங்க. மேக்ரோலலாம் எடுத்திருப்பாங்க. அந்த மெத் கிரியேட் பண்றது. ஐயோ! பிரேக்கிங் பேட் வந்து வேற லீக் சினிமாட்டோகிராஃபிக்கு. அப் அதே மாரி பெட்டர் கால் சால் சூப்பரா இருக்குங்க சினிமாட்டோகிராஃபி. மைண்ட் ரீட் பண்ணிட்டீங்க. நான் அதான் அடுத்த வார்த்தை எடுக்க வந்தேன். ஆனா பெட்டர் கால் சால் பார்த்திருக்கீங்களா? அப்படின்னு எடுக்க வந்தேன். சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து மேபி சப்ஜெக்டிவ். எனக்கு பிரேக்கிங் பேடோட பெட்டர் கால் சால் ரொம்ப பிடிக்கும். இன் வைஸ் ஆஃப் ஸ்டோரி, டைனமிக்ஸ் எல்லாமேனா. கரெக்ட். ஆக்சுவலி கரெக்ட் தான்.
ஏன்னா பிரேக்கிங் பேட்ல கூட சில லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது, சில விஷயங்கள்லாம் ஓவர் ட்ராமேட்டிக்காக இருக்கும். ஆனால் பெட்டர் கால் சால் அப்படி இருக்கவே இருக்காது. அது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக ஒரு ஒரு நேச்சுரல் ப்ராக்ரஷனில் தான் இருக்கும் அது கதை. அது பெட்டர் கால் சால் நிஜமாவே ரொம்ப சூப்பரான ஒரு சீரிஸ் அது. ஐ மீன் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஃபிலிம்காக தான் சொல்கிறேன். பிரேக்கிங் பேட்லாம் வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, அந்த ஃபைன் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் இருக்குது ஓரளவுக்கு. சரி இது வேண்டாம், நம்ம வந்து ஒரிஜினல் ப்ளூரே செட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ப்ளூரே செட் கூட வாங்கி வச்சுட்டேன் நான். அதுவும் ப்ளூரே எப்படி இருக்கும்னாக்கா, சாதாரண இந்த இப்படி மடிச்சு வைக்கிற மாதிரி ப்ளூரே கிடையாது அது. அது கலெக்டர் செட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பணத்தை புதைச்சி வைக்கிற பேரல் இருக்கு இல்லைங்களா, அந்த பேரல் ஸ்டைல்லையே வந்து ப்ளூரே செட் இருக்கும். ஸோ அந்த அந்த பேரல்லே வந்து ப்ளூரே எப்படி சொருக்கிற மாதிரி இருக்கும். அது நிஜமாக சூப்பராக இருந்தது அந்த கலெக்ஷன் செட்டு. $125 அப்பவே எள்ளு. சரி பரவாயில்ல போ வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா பொறாமையா இருக்குண்ணா. ஓகே சொல்லுங்க. இல்ல ஏன் அந்த முக்கியமா அது ப்ளூரே முக்கியமா வாங்கி வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து ப்ளூரேல அந்த கம்ப்ரஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காதுங்க. அதனால உங்களுக்கு அந்த ஃபிலிம் டெக்ஸ்சர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவ்வளோ அழகாக பார்க்கலாம் நீங்கள் ப்ளூரேல. ஆனால் ஃபிலிமில் அப்படி பார்க்க சாரி நம்ம ஸ்ட்ரீமிங் சைட்ஸ்லாம் அப்படி பார்க்க முடியாது. அது அவங்கள குத்தம் சொல்லிடுறதுக்கு இல்லை, பிட்ரேட் வந்து ப்ளூரே ரொம்ப ஜாஸ்தி. ஆமா. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் அவன் சைடு யோசிச்சா அவன் கம்ப்ரஸ் பண்ணி தான் அப்லோட் பண்ண பார்ப்போம். ஏன்னா அவனுக்கு ஒவ்வொரு ஜிபியும் அவனுக்கு காசு, சர்வர் காசு. ஸோ அவனையும் நம்ம தப்பு சொல்ல முடியாதுண்ணா. அதுவும் அது ஃபிலிமில் ரொம்ப பார்த்து பழகிட்டதுனாலங்க, நான் டெலிவர் பண்ணுற வீடியோஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ கிளைண்ட்ஸுக்கே நான் டெலிவர் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, டிஜிட்டல் மீடியாவில் கொடுக்குற அந்த லூமினாசிட்டி வந்து என்னோட வீடியோஸில் இருக்காதுங்க. நான் வந்து அவ்வளோ பிரைட் வீடியோஸ் கொடுக்க மாட்டேன் நான். எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ப்ளீஸிங்காக இருக்கணும். நான் அப்படி தான் ரிசர்ச்சும் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். எனக்கு பிடிச்ச படங்களில் வந்து இப்போ நம்ம இங்கே எடுத்திருக்கிற ஷாட்டும் அந்த மாதிரி ஷாட் எங்கேயாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, அதுலேருந்து எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுட்டு, அதில் ஸ்கின் டோன்ஸுக்கு என்ன லெவல் வச்சுருக்காங்க, ஸ்பெக்குலர் ஹைலைட்ஸ் எந்த லெவலில் வச்சுருக்காங்க, எந்த லெவலில் கிளிப் ஆகுது அவங்களுடைய ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தான் என்னுடைய வீடியோஸை நான் கிரேட் பண்ணுவேன். அதில் முக்கியமாக எனக்கு வந்து மகா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாக்கா, ஐயோ ஹிந்தி பாட்டு பேர்லாம் வாயிலே வராது நமக்கு. ஹே ஜவானி கே திவானி என்னமோ ஒரு படம் இருக்குது. ஹே ஜவானி ஹே திவானி அந்த படம் ரன்பீர் கபூர் படம். அது வந்து நம்ம ஊருக்காரர் தான், கோயம்புத்தூர்காரர் தான் அவர். மணிகண்டன் ஒருத்தர், அவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபர் அந்த படத்துக்கு. அந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி அப்படி கண்ணில் ஒத்தி வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் அந்த படம். ஏன்னா அந்த படத்தில் அது ஃபிலிமில் தான் எடுத்த படம் அது. அதில் ஒரு சுபானலான்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு ஐ மீன் இப்போ இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட போய் பாருங்கள் நீங்கள். பிளாக்ஸை க்ரஷ் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணியிருப்பாங்கன்னா, அது வந்து 0 அது பிளாக் அப்படிங்கிற அளவுக்கு க்ரஷ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அவ்ளோ பெருமையா இருந்தது பார்த்துட்டு. நம்ம டைனமிக் ரேஞ்சுன்னு அடிச்சுக்கிறோம். இந்த ஷாட்லலாம் வந்து டைனமிக் ரேஞ்சே கிடையாது ஆக்சுவலி. இன்னும் மிஞ்சி போனா ஒரு 5, 6 ஸ்டாப்பு தான் இருக்கும் இந்த ஷாட்லலாம் டைனமிக் ரேஞ்சு. ஆனா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. என்ன காமிக்கிறோமோ அது மட்டும் தான் இருக்கு ஷாட்ல. நம்ம தான் வந்து தலைமுடியும் காமிக்கணும்னு நெனைக்கிறோம், சூரியனும் காமிக்கணும்னு நெனைக்கிறோம், தலைமுடியில இருக்கிற பேன்லேருந்து எல்லாத்தையுமே காமிக்கணும். நம்ம தான் முட்டிக்கிட்டு சாகுறோம். அங்கெல்லாம் பாரு எவ்வளோ அழகா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு, அது பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்தது. அந்த படத்திலேயே வந்து இந்த பனிமலையிலலாம் சில ஷாட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த ஷாட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா, அது எனக்கு இன்னுமே பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ரொம்ப அதெல்லாம் எனக்கு டேட்டா. அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த பனிமலையில அதாவது டைரக்ட்டா வெயில் அடிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ற ஒயிட் அது. அந்த ஒயிட் என்ன லெவல்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அந்த ஒயிட்ஸ் இருக்கிற லெவல்ஸ்ல வந்து முகம் எந்த லெவல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் நான் டெலிவர் பண்ணிட்டு இருக்கேங்க நானு. அதனால எனக்கு வந்து பிரைட் வீடியோஸ் எனக்கு தேவையில்ல. எனக்கு வந்து பார்க்கறதுக்கு ப்ளீஸிங்கா இருக்கணும். கேமராவுடைய முக்கால்வாசி எவ்வளோ டைனமிக் ரேஞ்ச் கேமரா குடுக்குதோ, அத முடிஞ்ச அளவுக்கு எம்ப்ரேஸ் பண்ணி கண் கூசாத மாதிரி ஒரு வீடியோ குடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது இன்னைக்கு வரைக்கும் நெறைய பேர் வந்து ஆக்சுவலி கலர்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு வந்து அந்த டிஜிட்டல் லுக் இல்லாம இருக்கணும். அதனாலேயே வந்து என் டீம் கிட்டயும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டே இருப்பேன் நானு.
தயவு செஞ்சு 24 எஃப்பிஎஸ்ல எடுங்க, தயவு செஞ்சு 1/48ல எடுங்க. ஏன்னா இப்போ A7S3ல கூட 1/48லாம் வந்துருச்சு. ஸோ 1/48 ஷட்டர் ஸ்பீட்லேயே எடுங்க. ஷட்டர் ஆங்கிள் இல்லைன்னா பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ஷட்டர் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. வெயில் இருக்குங்கிறதுக்காக ஷட்டர் ஸ்பீடை கிராங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லென்ஸ் முன்னாடியும் ஒரு என்டி ஃபில்டர் மாட்டி விட்டு, முடிஞ்ச அளவுக்கு பேஸ் ஐஎஸ்ஓலயே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்மளால அந்த சினிமா லெவல் டிசிப்ளினை உள்ளே கொண்டு வரல முடியலனாலும் கூட நம்மளால எவ்வளோ முடியுதோ ஒரு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வச்சாலும் கூட அது ஒரு சந்தோஷம் தான் நமக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி நம்மளால கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கிளையண்ட்ஸ் கண்டுக்குவாங்களா? நிச்சயமா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அதுல நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஓகே, நம்ம வந்து இது எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற லெவல் நான் வேற லெவல். இப்போ எனக்கு எப்படி சொல்றது? எனக்கு உள்ள இப்ப என்ன தோணிட்டு இருக்குன்னா, சர்வேஷா பரவால்லடா. இப்போ புரியுது நீ ஏன் இவரு ஏன் நம்மளுக்கு குருநாதரா இருக்கன்னு இப்போ புரியுது. நம்ம பாரு இத பத்திலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பேசினது இல்ல. நீங்களும் எனக்கு தெரிஞ்ச சேனல் நம்ம ஃபிலிம் பத்திலாம் பேசினதே இல்ல. பட் நீங்க பார்த்தீங்கன்னா, வி ஆர் இன் தி சேம் போட் மாரி தான் இருக்கு. இது இது ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபர் என்கிட்ட பேசியிருக்காருங்க. அவரு அவரு என்ன சொன்னா, அவர்கிட்ட நான் ஓப்பனாவே கேட்டேன் நானு. ஏங்க நம்ம நம்ம படங்கள்ல எல்லாம் ஏன் அந்த ஷட்டர் ஆங்கிள மெயின்டெயினே பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ வெயில்ல எடுக்கிற ஷாட்ஸ் எல்லாம், ஆக்ஷன் ஷாட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஹை ஃப்ரேம் ரேட்ல, ஹை ஷட்டர் ஸ்பீட்ல அப்படியே போட்டு விட்டுர்றீங்க. அது அது உங்களுக்கு உங்களுக்கு கண் உறுத்தலைங்களா? அப்படின்னு கேட்டேன் நானு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ம் நிஜமாவே இது பெரிய பிரச்சனை தாங்க இது. புரொடக்ஷன்ல அந்த நேரத்தில வந்து என்டி ஃபில்டர் போடுறதுக்கெல்லாம் வந்து டைம் இருக்காது அங்க. ரொம்ப வேகமா வேலை நடந்துகிட்டு இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பிளஸ் ஆடியன்ஸுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல அப்படிங்கிறதுனால, அதெல்லாம் பெருசா கண்டுக்கிறதே இல்லைங்க இங்க யாருமே. ஆனா, நீங்க சொல்ற மாரி தான் எடுக்கணும். அந்த கரெக்ட்டா அந்த ஆங்கிள மெயின்டெயின் பண்ணணும். அந்த மோஷன் பிளர்க்கு கொண்டு வரணும். ஆனா, அதெல்லாம் வந்து ஒரு லக்ஸுரி மாரி ஆயிடுச்சுங்க. அ ஃபிலிம் டைம்ல அவ்வளோ அழகா எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா, டிஜிட்டல் டைம்ல இப்போ ரொம்ப ரொம்ப ஷார்ட் கட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது நம்ம இதையவே திரும்ப திரும்ப எடிட்டிங்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால, நமக்கு அதெல்லாம் கண்ணு கூச ஆரம்பிச்சுருச்சு இப்போ. அதனாலேயே இந்த புது படங்கள்லாம் பார்க்கறதுக்கே புடிக்க மாட்டேங்குது எனக்கு சீரியஸா. மனசுல உள்ள பாரமே குறைஞ்சது இறைவனே. ஃபைன். ஆனா ஃபிலிம் டிசிப்ளின் நான் இப்போ நான் தான் என்னோட ஏடிஸ்க்கு இல்ல இப்போ ஒரு பெரிய டைரக்டர் நான் பேர் சொல்ல விரும்பல. அவரோட ஒர்க் பண்ண சினிமாட்டோகிராஃபி நீங்க பிரேக் டவுன்லாம் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? பெரிய சினிமாட்டோகிராஃபர். அவரோட அசோசியேட் கிட்டலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்போ பேசிட்டு இருக்கும்போது நான் இதே மாரி தான் சொன்னேன். சார் இந்த மாரி நான் ஃபிலிம் தான் நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, அவர் உடனே என்ன சொல்ட்டாருன்னா, டக்குன்னு ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லிட்டாரு. அதெல்லாம் அப்சல்யூட். அதெல்லாம் முடிஞ்சுச்சு. நீ வந்து பிராக்டிகலா பேசுன்னு சொல்லிட்டாரு. நான் அவர் அந்த இடத்துல உங்களுக்கு புரியல. நம்ம ஒரு ஹையர் இருந்தா நம்ம அவர்ட்ட எதுவுமே பேச முடியாது. டிபேட்லாம் போக முடியாது. நான் அப்படியே பேக் அடிச்சுட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு. அப்புறம் வெளிய வந்தோனே என்னோட ஏடிஸ் 2, 3 பேர் இருந்தாங்க. அப்ப அவர் வந்து கேட்டாங்க, ஆமால்ல அவர் சொல்றது கரெக்ட் தானே. நம்ம ஃபிலிம்க்கு ஏன்னா ஃபிலிம் ஆப்வியஸா எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இங்க டெவலப் பண்றதுக்கு ப்ராப்பரா ஆள் இல்ல. உதாரணத்துக்கு இப்போ ஃபோட்டோக்கு வந்து இப்போ நான் வந்துட்டு உங்கள மாரி தான் கொஞ்சம் ஆர்டி பண்ணிருக்கேன். நம்ம வீட்லயே டெவலப் பண்றதுக்கான அந்த கெமிக்கல்ஸ், லொட்டு லொஸ்க்குன்னு எல்லாம் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். ஆனா இப்போ நம்ம அதே இது வீடியோக்குன்னு வந்து போயிருச்சுன்னு வந்து பார்த்துட்டீங்களா, ஃபிலிம் கூட ஒரு மாரி டெவலப் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பட் அத ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலைஸ் ஆவறதுக்கு சில பல எக்யூப்மென்ட்ஸ் தேவைப்படுது. அது நம்ம யுஎஸ்ல இருந்து எடுத்துட்டு வரக்கலாம் பிளான் வச்சேன். ட்ரம்ப் ஒரு பெரிய செக்க வச்சு விட்டாரு. இல்லைங்க, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க அது. உண்மையான கையில இருந்து நெறைய காசு போற மாரி இருந்துச்சுன்னா, அதாவது சம்பாதிக்கிறது ஃபுல்லா அங்கேயே போற மாரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்பதான் நான் ஏடி கிட்ட சொன்னேன். இப்ப நானும் நீ படம் பண்ணிருக்கோம்னா, அதுக்கு காரணம் டிஜிட்டல். ஆனா ஒரு டிசிப்ளினும், ஒரு ஏஸ்தெடிக்ஸ் உனக்கு வேணும்னு ஆசைப்பட்டீன்னா, அது ஃபிலிம் தான் ஆன்ஸர் அப்படிங்கிற மாரி சொன்னேன் நான். நீங்க சொல்றது ஆக்சுவலி ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. உங்களுக்கு ஃபிலிம் அவ்ளோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எஸ்லாக் 3ல எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும், நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் சொன்னது, நான் கேள்விப்பட்டது ப்ளஸ் நான் பார்த்தது என்ன அப்படின்னாக்கா, சினியான் லாகுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுற லாக் வந்து எஸ்லாக் 3. அது அவ்ளோ ஒரு அட்டகாசமான ஒரு லாக் ஃபார்மேட் அது சோனியோடது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே இழுக்க இழுக்க இன்பம் அப்படிங்கிற மாரி வந்துகிட்டே இருக்கும் அதிலிருந்து. அது அவ்ளோ ஒரு அட்டகாசமான ஒரு லாக் ஃபார்மேட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சினியான் லாக் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா, எஸ்லாக் 3 நீங்க ட்ரை பண்ணலாம். எஸ்லாக் 3 வந்து நிஜமாவே சூப்பரான ஒரு ஃபார்மேட். கிட்டத்தட்ட ஃபிலிமுடைய அதே கர்வ் தான் இருக்கும் அதுக்குமே. நீங்க அதிலேயே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபைன் தான். ஃபைன். ஆனா அது இப்போ ஷூட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சினிமாட்டோகிராஃபி இப்போ ஒர்க் பண்ற ஷூட்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் தான். பட்ஜெட் பொறுத்து. ரெட்ல தான் ரெட், சோனினா சோனின்னு அதுக்கேத்த மாரி உங்களுக்கு தெரியும்ல. ஆப்வியஸா ரெண்டல்ஸ் போயிட்டுருக்கேன். பட் நம்ம பெர்சனல் வொர்க் எல்லாமே வந்துட்டு நான் லூமிக் சிஸ்டம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் SY Mark II X V-Log ப்ரொஃபைல். ஓ! ஓகே. டாக்கிங் ஆன் திஸ் என்னோட படங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதாவது பார்த்தீங்களா? ஆமா உங்களோடது பார்த்தேனே நானு. அந்த செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் இன்னுமே பார்க்கலைங்க. இன்னைக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை வந்துருச்சு அதுக்கப்புறமா. அந்த இவரது ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க நீங்க சொன்னீங்க, அது ஒரு சின்ன டிஎஸ்எல்ஆர்ல எடுத்தது அந்த ஷார்ட் ஃபிலிமு அப்படின்னு சொல்லிட்டு. அ இது வந்து ஆக்சுவலி நெறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஆன்ஸருங்க. என்னையும் உட்பட தான் சொல்றேன் நானு. ஸ்டார்ட்டிங்லலாம் வந்து
நம்ம இந்த சின்ன வயசுலலாம் நீங்கலாம் பண்ணியிருக்கீங்களா தெரியாது எனக்கு. நான்லாம் வந்து இந்த மாரி லூஸ்தனமா போய் கேட்டுருக்கேன் நானு. கடையில போயி பேனா வாங்கும்போது, "இந்த பேனா ஃபாஸ்ட்டா எழுதுமான்னு?" கேட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த மாரி கேள்வி தான் இப்போ இந்த கேமரால நல்லா ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியுமா? இல்ல இந்த கேமரால நல்லா படம் நல்லா வருமா? அது தேவையே இல்ல. இப்ப வர்ற எல்லா கேமராலயுமே வந்து சூப்பரா எடுக்க முடியும். அ உங்களோடதுல அந்த கன்டென்ட் தான் கிங்கு. அதுல நீங்க பட்டைய கிளப்பிட்டீங்க. ஸோ அந்த அந்த லிங்க்க தயவு செஞ்சு முடிஞ்சா நம்ம இந்த வீடியோல கூட போடுறதுக்கு பாருங்க. நெறைய பேர் பார்க்கட்டும். அ ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அதுல எடிட்ஸ் ஆகட்டும், லைட்டிங் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திரும்பவும் ரொம்ப கண்ணு கூசுற மாதிரியான ஹைலைட்ஸோ அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல இந்த படத்துல. அ அதே அதே நேரத்தில ரொம்ப டார்க் அண்ட் மூடியாவும் இல்ல. எல்லாமே கரெக்ட்டா அந்தந்த லெவல்ஸ்ல இருந்தது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப புடிச்சிருந்தது. டெக்னிக்கலாவும் எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது. நெறையா கட்ஸ் வந்து நீங்க ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு அந்த மாத்துற கட்ஸ் வந்து ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. முக்கியமா ஏஜ் ட்ரான்சிஷன் காமிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த குளோப் சுத்திக்கிட்டே ஃபுட்பால் சுத்துறது. அந்த மாரி நெறைய கட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து ரசிச்சு பார்க்கலாம். நான் இன்னும் 2 தடவ பார்க்கணும் அந்த வீடியோவ. பார்த்தா இன்னுமே நெறைய விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ எனக்கு அதுவே பெரிய பாராட்டுக்கங்கங்க. கையில இருக்கிற கியர வச்சு எவ்வளோ நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் அது. அதுல நீங்க ஜெயிச்சுட்டு வேற வந்திருக்கீங்க நீங்க. அது அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அது? ப்ரூவன்னு அர்த்தம் அது. அவ்வளவுதான். தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. உங்க பிளெஸிங்ஸ்ல உன்னி அந்த மாரி நெறைய படங்கள் நம்ம பண்ணுவோம்னு நம்புறேண்ணா. அண்ட் அந்த இன்னொரு படமும் அது வந்து அதுவும் பாருங்க ஃப்ரீ டைம்ல. நாம ஃபிலிம்க்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அது. அது வந்து கொட கொட ஐயோ! ஸ்டாக் பேர் மறந்துட்டேன். உங்களுக்கு அப்புறம் WhatsAppல அனுப்பிச்சு விடுறேன். அந்த ஸ்டாக்குக்கு வர மாரி தான் கலர் கிரேட் பண்ணியிருக்கேன்டா. ஹேலியேஷன்ஸ் முதற்கொண்டு அதுக்கு என்ன ரேஷியோ வருமோ சயன்டிஃபிக்கலா கால்குலேட் பண்ணி எப்படி ஹேலியேஷன் உள்ள போடணும். அந்த அது ஃபுல்லாமே ஃபயர்ல எடுத்தேன். லைட் சோர்ஸ் வந்து ஃபுல்லாமே ஃபயர் அது. ஓகே. அதான் செகண்ட் படம். இப்போ நீங்க பார்த்த படம் இல்ல. இன்னொரு பார்க்காத படம். அது நீங்க ஃப்ரீ டைம்ல பாருங்க இது. அ அதுவுமே அப்படிதான். ஃபுல்லாவே ஏலியேஷன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி, அந்த ஃபிலிம் ஸ்டாக்ல எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி ஒண்ணு பண்ணியிருக்கேன். பட் அத நீங்க இப்ப நம்ம மானிட்டர் பொறுத்து, YouTube கம்ப்ரஷன் பொறுத்து எப்படி மாறுதுன்னு எனக்கு தெரியல. அ யூசுவலா நம்ம படங்கள்ல இல்ல தமிழ் படங்களே எடுத்துட்டீங்கன்னா, ஃபயர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு மாரி லைட்டா இந்த ஆரஞ்சிஷ் ரெட் டோன்ல ஷிஃப்ட் ஆகும். கொஞ்சம் நீங்க நம்ம கலர்ஸ் எஸ்பெஷலி ஃபார் டிஜிட்டல் கேமராஸ் வந்துட்டு நம்ம ரெட்டுக்கு சென்சார்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அது அவுட்புட் அப்படிதான் வந்துச்சு. பட் அதுல மெனக்கெட்டு அந்த ஃபயரோட ரியல் கலர் நம்ம கண்ல பார்த்தா ஒரு கலர் வரும்ல. அத முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமுமே கிரேட் பண்ணி எடுத்து, அத வந்து ஆர்&டி பண்ணி எடுத்து எடுத்து பண்ணது. ஸோ அத பாருங்க. அண்ட் ஆப்வியஸா கலர் கிரேடிங்கும் அதுல நான் தான் பண்ணேன். இதுலயும் கிரெடிட்ஸ் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த படத்துலயும் எண்ட்ல கிரெடிட்ஸ் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நிச்சயமாங்க. கண்டிப்பா பார்க்குறேன் நானு. நிச்சயமா பார்க்குறேங்க. ஃபைன்ண்ணா. இப்போ நீங்க சொன்ன படம் வந்துட்டு அது வந்து அதான். அப்போ அந்த படத்த வச்சு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. உங்களோட அட்வைஸும் சொல்லுங்க. அந்த படம் எடுக்கும்போதுண்ணா, நம்மளுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு டெக்னிக்கலா பெருசா அந்த அளவுக்கு தெரியாது. அது உங்களுக்கு புரியுதுல, அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் அந்த நம்ம இளங்கன்று பயமறியாதுங்கிற மாரி டக்கு டக்கு டக்குன்னு ஒண்ணு பண்ணுவோம். ஓரளவுக்கு நாலேட்ஜ் இருக்கும். அதுல பண்ண படம். பட் அ ஒரு பாராடாக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு நாலேட்ஜ் அதிகமா கிடைக்க கிடைக்க தான் நம்மளுக்கு நாலேட்ஜ் இல்லன்னே தெரிய வரும்னு சொல்லி ஒரு பாராடாக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆரம்பிச்சிருந்த அது 5 வருஷம் இருக்கும்ண்ணா. 4, 5 வருஷம் இருக்கும். அதுலருந்து இப்ப நான் வந்து நெறைய நெறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். நெறைய போயிருக்கேன். உன்னி லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் அந்த மாரி என்னால இப்ப கான்ஃபிடென்ட்டா படம் பண்ண முடியுறதில்ல. படம் பண்ண முடியறதில்லண்ணா. இந்த மாரி சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? லைக் ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். அந்த நம்மளுக்கு தெரியாது. பெருசா டெக்னிக்கலா தெரியாதுங்கிறப்போ நம்ம இஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு மாரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பட் நம்மளுக்கு ஒரு விஷயம் அத பத்தி தெரிய வருதுங்கிறப்போ, அது எப்படி எனக்கு கரெக்ட்டா வேர்டிங்ஸ் போட தெரியல. அந்த கான்ஃபிடன்ஸ் போயிருச்சா? இல்ல வந்து நம்மள குறை சொல்லிருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோமா, பெர்ஃபெக்ஷன நோக்கி போறோமாங்கிற மாரி ஒரு ஒரு சந்தேகம் இருக்குண்ணா. எனக்கு ஒரு அட்வைஸ் குடுத்தா என்ன சொல்லுவீங்க? ஆர் எல்ஸ் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. அதான் அ அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி திரும்ப வந்துரும் நமக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்ட விட பெட்டரா பண்ணணும். இல்ல இப்போ நெறைய கத்து வச்சுக்கிட்டதும் வந்து என்ன ஆகும்னாக்கா, நீங்க சொன்ன மாரி அந்த அந்த ஒரு அந்த தைரியம் ஃபேக்டர் கம்மியாயிடும். அம் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் தப்போ! அப்படிங்கிற மாரி தோண ஆரம்பிச்சுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டெக்னிக்கல் சைடாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நெறைய பேரு படத்திலேயே கூட கோட்ட விடுறது அதனால தான் நெனைக்கிறேங்க நானு. இந்த ஸ்பெக்டிகல் ஒரு சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நெறைய டைரக்டர்ஸ் இப்போ வந்து ரொம்ப நெறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸே வந்து கன்னாபின்னான்னு தோல்வி அடையறதுக்கு காரணம் வந்து டெக்னிக்கல் சைடுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே. ஆனா சப்ஸ்டன்ஸே இல்லையே அங்க. டெக்னிக்கலா எவ்வளோ நல்லா இத காமிச்சு என்ன பிரயோஜனம்? சப்ஸ்டன்ஸ் இல்லன்னாக்கா அது வேஸ்ட்டு தான். ஆனா இப்போ நீங்க வந்துட்டு YouTubeம் மேக் பண்றீங்க அண்ட் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பண்றீங்க. நம்ம இப்போ கொஞ்சம் YouTube ஜர்னி பத்தி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா ஆப்வியஸா நானும் YouTube சேனல் வச்சிருக்கேன். அதோட கஷ்டங்கள் என்னன்னு எனக்கும் தெரியும்ண்ணா. மெயினா எனக்கு தெரிஞ்சு நீங்களும் சோலோ கிரியேட்டரா தான் இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் இப்பவுமே சோலோ கிரியேட்டர் தான். நிச்சயமாங்க. இப்போ YouTubeல முக்கியமா நம்ம கன்டென்ட் முக்கியம். அது கண்டிப்பா உண்டு.
அதே நேரத்தில நம்ம பிரசன்டபிளாவும் இருக்கணும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு நார்மல் டியூப் லைட் கீழ உட்காந்து பேசணும் அப்படின்னாக்கா, எல்லா வீடியோவும் அந்த அளவுக்கு போய் சேருமா அப்படிங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த இந்த லைன்ல இருக்கிறதுனால, நமக்கே ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் இருக்கு. நம்ம வந்து இனிமே பிரசன்டபிளா இருக்கணும். கேமரா பத்தி பேசுறோம். ஆனா ஒரு கேமராவ கூட இவங்க ஒழுங்கா வச்சுக்கலையா அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பேன் நானு. ஸோ நீங்க சொல்ற பிரச்சனை எனக்கு நல்லாவே புரியுது. நானும் கோயம்புத்தூர்ல இருந்தப்போ இதே பிரச்சனைய தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். பெட்ரூம ஸ்டுடியோவா மாத்துறது, ஸ்டுடியோவ பெட்ரூமா மாத்துறது. இப்ப கூட அதே நிலைமை தான். பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 2 அடியில பெட்டு அவ்வளோதான். அங்கேயே தூங்க வேண்டியது தான். இந்த இடம் அப்படியே தான் இருக்குது. ஒரே ஒரு அ சி ஸ்டாண்ட்ல அ அந்த அந்த ஆர்ம் இருக்கும் இல்லைங்களா? பூம் ஆர்ம் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஆர்ம்ல தான் வந்து கேமராவ மாட்டி வச்சிருக்கிறேன் நானு. தொட்டேன்னா 5 நிமிஷத்துக்கு ஆடிக்கிட்டே இருக்கும் அது. அதனால இது கஷ்டம் தாங்க இது. இது நிஜமாவே அதுவும் இப்போ அட்லாண்டாலேருந்து இங்க இங்க வந்ததுக்கப்புறமா பேக் டூ ஸ்கொயர் ஒன் தான். டென்வர் வந்ததுக்கப்புறம். அட்லாண்டால கூட எனக்குன்னு ஒரு ரூம் வச்சுக்கிட்டு எல்லாம் எனக்குன்னு ஒரு செட்டப் வச்சிருந்தேன் நானு. இங்க எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. ஆனா, இடம் பத்தல எனக்கு இங்க. பட் பரவால்ல. இருக்கிற இடத்துல ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறேங்க. சூப்பர்ண்ணா. இப்போ டாக்கிங் ஆன் தி ஸ்பாட்ண்ணா, நான் ஒரு விஷயம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா நம்புறேன். அதான் சொன்ன மாரி நெறைய விஷயங்கள் நான் சொல்றது சப்ஜெக்டிவ் தான். என்னன்னா ஆர்ட் ஃபார்ம் அதாவது ஆர்டிஸ்ட் ஒண்ணு. ஆனா அந்த ஆர்டிஸ்ட்டோட வயிறு ஒண்ணு அப்டிம்பேன். ஆ YouTube மானடைசேஷன்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊர் கணக்குப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 15,000லேருந்து 20,000 கூட வராது எனக்கு. அதனால அது ஒரு ஒரு பெருசாலாம் இது எடுத்துக்கிறதே கிடையாதுங்க. YouTube மானடைசேஷன்லாம் கவலையப்படுறதில்ல பெருசா. ஏன்னா, இது ஜஸ்ட் நம்ம ஏதோ கத்துக்கிறோம். அத 4 பேருக்கு சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மீடியமா தான் பார்க்குறோம் அத. அதனால இதில ஏதாவது நமக்குன்னு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வருது இல்லைங்களா? இந்த பாசிவ் இன்கம் மாரி தான் வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட்ஸ் அனுப்புறது, அத ரிவ்யூ பண்றது, இந்த மாரி ஒரு ஒரு 4 பேரு கூட பழகுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த அந்த ஒரு அ அ எப்படி சொல்றது? அந்த ஒரு லைம்லைட்ல இருக்கிறதுனால, ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. யாருக்கும் கிடைக்காத ஆக்சஸ் உள்ளது நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ, அது ஒரு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்ன்னு சொல்லுவேன் நானு. ஆனா மானடைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, YouTubeல மானடைஸ் பண்றதுக்குலாம் இங்க ஒண்ணுமே இல்லைங்க இங்க. இங்கெல்லாம் இப்போ அ அந்த ட்ரெண்டே மாறி போச்சுங்க இப்போ. எல்லாமே 30 செகண்டு, 20 செகண்ட், 30 செகண்ட் வீடியோக்கு மேல யாரும் பார்க்கறதில்ல. அதனால அ ஐ மீன் அவங்கள குத்தமும் சொல்ல முடியாது. பிளஸ் ஓவர் கமர்ஷியலும் ஆயிடுச்சுங்க. எல்லாம் சினிமா, கூத்தடிக்கிறது, அ கண்ட கண்ட வீடியோக்கு தான் வந்து அ ஐ மீன் அது வயித்தெரிச்சல்லலாம் சொல்லல நானு. ஆனா சில நேரங்கள்ல நினைக்கும்போது கடுப்பா இருக்கு. அ குப்பைக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சில நேரங்கள்ல அவ்ளோ கடுப்பா இருக்குது எனக்கு. அ அ அ பேசி பிரயோஜனம் இல்ல. சொல்றேன் நானு. குப்பை தான் இருக்கு. இப்ப குப்பைக்கு தான் இங்க வேல்யூ. சூப்பரான வார்த்தை சொன்னீங்க. இப்போ இந்த மாரி பார்க்கும்போது டூ பி ஃபிராங்க் நான் இது ஏன் உங்ககிட்ட கேட்டேன்னா, நீங்க ரொம்ப வருஷமா YouTubeல இருக்கீங்க. நாங்கலாம் இப்ப தான் கத்துக்குட்டிகள். இப்ப தான் YouTubeக்குள்ள வந்துகிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க எஸ்பெஷலி இந்த ஃபோட்டோகிராஃபி, அந்த ஃபில்ம் மேக்கிங்லாம் சுத்தம். நம்மளோட ஆடியன்ஸே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சின்ன சர்க்கிள்ல அடக்கிடலாம். அட்லீஸ்ட் ஃபோட்டோகிராஃபிக்காவது வந்துட்டு ஒரு 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 பெரிய கிராஃப் இருக்கும்ண்ணா. லைக் வெட்டிங்கு, ப்ராடக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் இருக்கும். நீங்க நம்ம நம்ம சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 50,000 மேக்ஸிமம் போகும். 50,000 ஃபாலோவர்ஸ் சொல்றேன். அவ்வளோதான் போகும் மேக்ஸிமம் இன் கேஸ் வொர்ஸ்ட் கேஸ் சொல்றேன். ஸோ இந்த மாரி குறிப்பிட்ட ஆடியன்ஸ் இருக்கிறப்போ நம்ம நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்கடா, உங்க சேனல பார்த்தே கண்டிப்பா நெறைய பேர் நெனச்சிருப்பாங்க. ஏய் இவன் பார்றா லட்சக்கணக்குல வியூஸ் போயிருக்கு. இவ்வளோ லட்சம் சம்பாரிச்சிருப்பான், அவ்வளோ லட்சம் சம்பாரிச்சிருப்பான்னு சொல்லிட்டு. பட் அங்க ரியாலிட்டி அப்படி இல்ல அப்படிங்கிறத நானும் சொல்றேன். நீங்களும் அதே தான் அதே சேம் போட்ல தான் சொல்றீங்கன்னு நம்புறேன். இன்னொரு விஷயம் வந்துட்டுனா, நீங்க சொல்ற மாரி நெறைய இன்அப்ரோப்ரியேட் கன்டென்ட்ஸ் வந்து இங்க கொண்டாடுறாங்களோ, அதுவும் வர 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 வரன்னு நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பான் எல்லாமே கம்மியாயிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு, நீங்க நான் நம்மளோட வீடியோ வச்சே சொல்றேனே, அப்பதான் வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு போயிட்டு ரிவ்யூ மாரி ஆயிரும். இது நம்மளோடது வச்சு சொல்ட்டோம்னா, நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாரி இருக்குங்கிறனால, நான் நம்ம V2Kவோடதே எ ஒரு உங்க வித் ஒரு பெர்மிஷன் நான் V2Kவோடதே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம்னா, சொல்லுங்க, சொல்லுங்க. இப்போ நம்ம டுட்டோரியல்ஸ் வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்ச டைம் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுலருந்து கொஞ்சம் வந்த டைம்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் வீடியோ ஒரு பொருள இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேமரா பத்தி தெரியணும்னா, உட்கார்ந்து அந்த 10லருந்து 15 நிமிஷம் வீடியோ பார்த்து லேர்ன் பண்றாங்க. பட் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஏன்னா நானும் இந்த டீச்சிங் லைட்டா பண்ணிட்டு இருக்கிறதுனாலங்கன்னா, இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, அந்த 30 செகண்ட் உங்களால சொல்லி தர முடியுமா? அப்படிங்கிற மாரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்களோ! அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுதுண்ணா. 30 செகண்ட்ல சொல்லிக் குடுத்தா 1/2 மணி நேரம் கூட மைண்ட்ல நிக்காதுங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ அவங்களுக்கு தேவை வந்து அவங்களுக்கு தேவை வந்து ஆன்ஸர் தான். சரிங்களா? டெரிவேஷன் இல்ல அவங்களுக்கு. அவங்களுக்கு தேவை ஆன்ஸர் தான். எப்படி இந்த ஆன்ஸர் வந்தது அப்படிங்கிறது இங்க யாருக்குமே இங்க பொறுமை இல்ல கேட்கறதுக்கு. அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ங்க. அந்த
இப்போ நம்ம ஸ்கூல்லேயே படிக்கிறோம் இல்லைங்களா? மேத்ல படிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஒரு ஆன்ஸர நீங்க டிரைவ் பண்ணி தான் காமிக்கணும். கொஸ்டினுக்கு இந்த ஆன்ஸர் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுனா 10 மார்க் யாரும் போட போறதில்ல. எப்படி இந்த ஆன்ஸர் வந்தது? அந்த ஜர்னி என்ன? எதுலேருந்து எத நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி, எதுலேருந்து எத நீங்க டிரைவ் பண்ணி எப்படி கொண்டு வந்தீங்க? அப்படிங்கிறது தானே கதையே. இப்போ அ வெயிலா இருக்கிற நேரத்தில வந்து எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது? அப்படின்னாக்கா, சரி ஓகே ஆட்டோல தான் எடுக்க போறீங்க அப்படின்னாக்கா, அது என்னது எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் +1 வச்சுக்கோங்க. இல்ல +2 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 செகண்ட்ல முடிச்சிடலாம் வீடியோ. அது பெரிய விஷயமே இல்ல. ஆனா ஏன் வைக்கிறோம்? ஏன் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் +1ல வைக்கணும்? +3ல வச்சா என்ன ஆகும்? +1ல வச்சா என்ன ஆகும்? -2ல வச்சா என்ன ஆகும்? -3ல வச்சா என்ன ஆகும்? தேவையில்ல உங்களுக்கு. இது வந்து இரவல் அறிவு. இது சுகி சிவம் சொல்ற மாரி தான். இரவல் அறிவு ரொம்ப நாளைக்கு இது கொண்டு போகாது. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இது. ஒண்ணா அவங்களா உட்காந்து கேமராவ நோண்டி கத்துக்கணும். அந்த மாரி கத்துக்கிற மாரி வரவே வராது. அப்படி கத்துக்கிட்டாங்கனாக்கா சாகுற வரைக்கும் மறக்காது அது. ஏன்னா அது அவங்களா கத்துக்கிட்டது அது. இன்னொருத்தங்க கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்போ 30 செகண்ட்ல எனக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாரி வேணும் அப்படின்னாக்கா, எல்லா விஷயங்களையும் 30 செகண்ட்ல அடக்கிற முடியாது. அப்படியே அடக்கினாலும் அது வந்து ரொம்ப ரஷ்டா தான் இருக்கும். அது ரஷ்டா இருந்தது அப்படின்னாக்கா ட்ரபிள் ஷூட்டிங் வராது அவங்களுக்கு. அதுதான் பெரிய ப்ராப்ளம் அது. ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் ஆன்சர்ஸ் மாத்திரம் மனப்பாடம் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னாக்கா, அது வேஸ்ட்டு. ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வருது அப்படிங்கிற மாரி இருந்தா, அ அந்த நேரத்தில வந்து எத நம்ம கேமரால எத எப்படி மாத்துனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த இடத்துல. ஸோ ஃபோட்டோஸ் யார் வேணா எடுத்துறலாம். வீடியோ யார் வேணா எடுத்துறலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ப்ராப்ளம் சால்விங் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். பிராக்டிஸ்ல தான் வரும் முக்கியமா. அதுதான் முக்கியம். அதுக்கு தான் வேல்யூவே என்னைக்குமே. இப்போ இவரு மனோஜ் பரமஹம்சாலாம் இருக்காரு அப்படின்னாக்கா, அவரு ஒரு ரிக்க ரெடி பண்றதுக்கு அவ்ளோ ப்ராப்ளம் சால்வ் பண்றாரு அவரு செட்ல. அதனால தான் அவருக்கு அந்த வேல்யூ இருக்குங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து நம்மளும் இருக்கணும். அவருக்கும் எல்லாருக்குமே அதே தான் ஷட்டர் ஆங்கிள் வச்சுட்டா கேமரா எடுக்க தான் போகுது. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அது. கேமராக்கு அவ்வளோதான் தெரியும். அது ஒரு டம்மி பீஸ் அது. ஆனா நம்ம அத எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ எதனால ஒரு வேல்யூ செட் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்கா, அது ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கு கை குடுக்காது அது. அவ்வளவுதான். இப்போ தெரியுதுங்களா? உங்கள நாங்க ஏன் குருநாதர்ன்னு கூப்பிடுறோம்ன்னு சொல்லிட்டு. எவ்ளோ சிம்பிளா இந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்க பார்த்தீங்களா? கரெக்ட். மேத்ஸ் ப்ராப்ளம்ல இப்போ நம்ம பப்ளிக்கா எழுதுறோம். போயிட்டு ஆன்ஸர் மட்டும் எழுதி வச்சுட்டு வந்தா நம்மளுக்கு ஃபுல் மார்க் 10 மார்க் போட மாட்டாங்க. ஸ்டெப்ஸ்க்கு தான் மெயின் மார்க்கே. அந்த ஆன்ஸர் நீங்க ஆன்ஸர் கூட தப்பா எழுதிட்டு வந்துக்கலாம். ஸ்டெப் கரெக்ட்டா எழுதினாலே 7 மார்க் போட்டுருவாங்க. அந்த லாஸ்ட் 3 மார்க் தான் ஆன்ஸருக்கு போடுவாங்க. ஸோ செம செம எக்ஸ்ப்ளனேஷன் தான். அண்ட் நீங்களும் அத ஃபீல் பண்றீங்களா? நம்ம சேனல்லயும் அந்த ஆரா ஃபீல் பண்றீங்களா? இல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த ஃபாஸ்ட் ஃபுட் நீங்க சொன்ன கரெக்ட்டான வார்த்தை. ஃபாஸ்ட் ஃபுட் மாரி எதிர்பார்க்குறாங்கங்கிறது உங்களுக்கும் அது தெரியுதா? நம்ம சேனல்லயும் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கா? நிச்சயமாங்க. இப்போ நம்ம சேனல்லாம் வந்து நம்ம சேனலோட பீக் எல்லாம் தாண்டி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம சேனல்லாம் டிக்ளைன்ல தான் இருக்கு. அத நான் ஓப்பனாவே சொல்றேன் நானு. ஏன்னா, இந்த ஃபார்மேட்டுக்கு எனக்கு வீடியோ பண்ண வராது. ஏன்னா, எனக்குன்னு ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் இருக்குங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்றோம் அப்டின்னாக்கா, அ அது ஏன் பண்றோம் அப்டிங்கிறது 4 பேருக்கு போய் சேரணும். அதுதான் முக்கியம். இப்போ நெறைய பேர் வந்து என்கிட்ட அத கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் அது. அ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு செட்டிங்ஸ் சொல்லுங்க அப்டின்னு சொல்லிட்டு. எப்படி நான் செட்டிங்ஸ் சொல்ல முடியும் நானு? அ ஏன்னா, அ ஒவ்வொரு சிச்சுவேஷன் வேற, ஒவ்வொரு கல்யாண மண்டபம் வேற, ஒவ்வொரு இடம் வேற, ஒவ்வொரு இடத்துல இருக்கிற பெயிண்ட்லேருந்து, லைட்லேருந்து எல்லாமே வேற. ஸோ நம்ம ஒரு செட்டிங்ல எப்படி அது சொல்லிட முடியும்? அதனால அ நம்ம வந்து கத்துக்க அத எப்படி அப்ளை பண்றோங்கிறதுல தான் வந்து ப்ராப்ளம் சால்விங் நமக்குள்ளேயே தானா கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஓகே இந்த இடத்துக்கு இது அப்ளை பண்ணணும். இந்த இடத்துக்கு அத அப்ளை பண்ணணும். லெகோ பீஸஸ் மாரி நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் வேணா இருக்கலாம். சரிங்களா? இல்ல பில்டிங் பிளாக்ஸுக்கு சின்னதா லெகோ பீஸஸ் மாரி கிடக்கலாம் நம்ம ஊர்ல, நம்ம சேனல்ல. ஆனா அதெல்லாம் எப்படி எடுத்து அடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கெட்டிக்காரத்தனத்துல தான் இருக்குன்னு நான் நம்புறேங்க. அப்படிதான் எனக்கும் என்னுடைய குருக்கள்லாம் சொல்லிக் குடுத்தாங்க இங்க. அதனால அ அ எப்படி அத கிளியரா எனக்கு சொல்றதுன்னு தெரியலங்க. அந்த ஃபார்மேட்ல எனக்கு வீடியோ பண்ண வரமாட்டேங்குது. எனக்கு வரவும் வராது. அது அது வரலைனாலும் அது பெருசா நான் ஒண்ணும் இழக்கிற மாரி எனக்கு ஒண்ணும் தோணலைங்க. எனக்கு எந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் கிடையாது. எனக்கு இந்த மாரி இந்த சட்டைய கிழிச்சிட்டுலாம் என்னால ஆட முடியாதுங்க. அதெல்லாம் எனக்கு வராது இருக்கு. நான் வேற கிளீன் அண்ட் நீட் எக்ஸ்பிளனேஷன் தான். வெரி கிளீன் அண்ட் வெரி நீட் எக்ஸ்பிளனேஷன். இந்த சிச்சுவேஷன் வந்துட்டு நான் ஏன் கேட்டேன்னா, நான் ரீசென்ட்டா ஒண்ணு ஃபேஸ் பண்ணேன்டா. ஆக்சுவலி எனக்கும் டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். எ அம்மா டீச்சர் எல்லாங்கிறப்போ நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு டீச்சிங் வந்து ஒரு பார்ட்டா இருந்திருக்கு. அ பேசிக்கலி ஐ அம் இன்ஜினியர். அங்க இன்ஜினியரிங்ல இருந்தே நான் அங்க இன்ஜினியரிங் படிக்கவே நெறைய பேத்துக்கு டீச் பண்ணுவோம். அந்த மாரி ஒரு ஆள் தான் நான். எனக்கு டீச்சிங் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு பெரிய காம்ப்ளக்ஸான விஷயத்த நீங்க சொன்ன மாரி லைட்டா ஒரு
ரியல் லைஃப் பிராக்டிகல் எக்ஸாம்பிள் கூட கம்பேர் பண்ணி சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். So, இந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ ரீசென்ட் டேஸ்ல நான் என்ன பிரச்சனையா பார்க்குறேன்னா, என்கிட்ட ஓப்பனாவே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ போடுறோம், யூடியூப் வீடியோல வந்து எஜுகேஷன் பத்தி போடுறோம்னா, ஷார்ட்ஸ் போடுங்க. எங்களுக்கு இத ஷார்ட்ஸ்ல போடுங்க. நீங்க சொன்ன அந்த ஆன்சர் உடனே எதிர்பார்க்குறாங்க. எனக்கு அப்போ ஒரு வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் பாருங்க. ஒரு சக ஃபாலோவர் வந்துட்டு ஒருத்தர் நல்ல மெச்சூர்டான ஆளு. அவர் நேம் நாங்க மென்ஷன் பண்ண விரும்பல. அவரு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஒர்க் பண்ணிருக்காரு. மெயின் ஃபீச்சர் ஃபிலிம் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் வந்து நேரா வந்துட்டு ஒரு மீட்டப்ல பார்த்தாரு என்ன. மீட்டப்ல பார்த்துட்டு தனியா கூட்டு போனாராம். கூட்டு போயிட்டு நீங்க ஒரு வீடியோல சொல்லியிருப்பீங்க. வெங்கட்ராவ் சார் எனக்கு இஃப் ஐம் நாட் சாரி தப்பா உங்களோட மென்டார் பேர் தப்பா சொல்றேன்னு நெனைக்கிறேன். வெங்கட் அவரு பேர் வெங்கட் தாங்க. சொல்லுங்க. வெங்கட் சார். வெங்கட் சார் வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு. மித்தவன் எல்லாம் வந்து நம்மள வந்து சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா, அவர் வந்து என்கிட்ட ஒரு நெகட்டிவ் சொன்னாரு. இவன்லாம் ஜாலி அடிக்கிற மாரி இருக்கு. ஆனா, இவர் சொல்றது தான் எனக்கு கரெக்ட்ன்னு தோன்ற மாரி உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதே மாரி எனக்கு ஒரு சினாரியோ நடந்துச்சு. அப்போ மித்தவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாமே சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. நெட்வொர்க்கிங் ஈவென்ட் நம்ம பண்ற அந்த கம்யூனிட்டி விஷயம்லாம். சோ, அவரு வந்து பெர்சனலா என்ன சொன்னார்னா, எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே நீட்டா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க அப்ப எனக்கு அந்த இடத்துல கோவம் வந்துச்சு. எல்லாருமே மனுஷங்க தானே. அந்த இடத்துல எனக்கு நெகட்டிவ் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. என்ன சொன்னார்ன்னா, இத வந்து நீ வந்து இப்போ லாங் ஃபார்ம் பண்ற. ஒரு 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 பெரிய விஷயமா ஒரு வொர்க் ஷாப் மாரி பண்றேன்னா, யூ கெட் த அமௌண்ட். நான் வந்து எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிற மாரி தான் வச்சிருந்தேன். சோ யூ கெட் மினிமல் அமௌண்ட் ஒரு ரூ. 95வோ, ரூ. 151வோ ஒரு அமௌண்ட் ஏன் அப்படின்னா, இப்போ இங்க நெட்வொர்க் ஈவென்ட்ல வந்த இத்தன பேருமே வந்து 300 பேர், 250 பேர் வந்தவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, சும்மா வந்தவன் நெறைய பேர் இருக்கான். என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தவன். இன்னொருத்தனுக்கு பாதி பேத்துக்கு அட்டென்ஷன் ஸ்பேனே கிடையாது. இப்போ ஒருத்தன் உனக்கு பைசா ஒரு வேல்யூ குடுத்து உன்கிட்ட வரான். இல்ல வேல்யூ தேடி உன்கிட்ட வரான் அப்படின்னா, அவன் அந்த 3 மணி நேரம் உட்காருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாரி கடுப்பா இருந்துச்சு. என்னடா இவன் இப்படி சொல்றான். ஆனா யோசிச்சு பார்த்தா கரெக்ட்டா இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இப்போ ரீசென்ட்டா என்ன பண்ணோம்னா, ஒரு வொர்க் ஷாப் மாரி கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப மினிமல் வேஜஸ்ல ஒரு வொர்க் ஷாப் மாரி கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஃபார் ரைட்டிங். அவர் சொன்ன மாரியே 1 1/2 மணி நேரம் வொர்க் ஷாப்ன்னு சொல்லியிருந்தோம். பட் உள்ள வேல்யூ தெரிஞ்சு வந்தவங்க வொர்க் ஷாப் 4 மணி நேரம் போச்சு. 1 1/2 மணி நேரம் சொல்லியிருந்தோம். 3 மணி நேரம், 4 மணி நேரம் போச்சு. அந்த 4 மணி நேரமே அமைதியா உட்கார்ந்து பார்த்தாங்க. அந்த ரிட்டென்ஷன் அப்போ அவங்களால இருக்க முடியுது. பட் நம்ம இது வந்து ஒருவேள ஃப்ரீயா கிடைக்குதோ, இல்ல வந்து நம்மளுக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கோ அப்படிங்கிறனால வேல்யூ தெரியாம போதா அப்படிங்கிற மாரி ஒரு எனக்குள்ள ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட் மாரி போயிட்டு இருக்குண்ணா. இல்ல ரொம்ப கரெக்ட்டு தாங்க. இது அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஒரு வேல்யூ குடுக்குறோம் அப்படின்னாக்கா, அவங்க சைட்ல இருந்து ஒரு வேல்யூ அவங்க எடுத்து வச்சா தான் வந்து, அவங்களுக்கு அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஐ மீன் இது 90% ஆஃப் த ஆட்கள் வந்து அந்த வேல்யூ தெரியாம இருப்பாங்க. அந்த 10% ஆஃப் த ஆட்கள் வந்து நம்ம ஏதாவது கத்துக்க மாட்டோமா? நமக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ மீடியம் கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நெறைய பேர் சில பேர் இருக்காங்க. நிச்சயமா அத ஒத்துக்குவேன் நானு. அவங்க கிட்ட நம்ம வேல்யூ ரிட்டர்ன் எதிர்பார்க்கறதுல அர்த்தம் இல்லைங்க. ஆனா, அவரு சொன்னது கரெக்ட்டு தான். அவங்க ஒரு வேல்யூவ அவங்க சைட்ல இருந்து எடுத்து வைக்காம, இதோட வேல்யூவ அவங்க அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. அ நான் நான் நெனைக்கிறது ஒண்ணே ஒண்ணு தாங்க. நம்ம சேனல் வந்து எஜுகேஷன் சேனலு. இது என்டர்டெயின்மென்ட் சேனல் கிடையாது. என்டர்டெயின்மென்ட்க்கு லட்சக்கணக்கான சேனல்ஸ் இருக்குது. இது எஜுகேஷன் சேனல். இது வந்து ஒரு ஸ்கூல் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கூல்ல இந்த இந்த சட்டை கழட்டிட்டு ஆடுறதெல்லாம் வந்து நம்ம சேனல்ல என்னைக்குமே நடக்காது. அது அது இது நம்ம சேனல் ஒழிஞ்சே போனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த சேனல்ல இது நடக்கவே நடக்காது. இந்த வேல்யூவ நான் விட்டுக் குடுக்கவே மாட்டேன் நானு. செம செம கிரேட்‌டா கிரேட்டா. அத விட்டு குடுக்காதீங்க தான் நானும் சொல்லுவேன். நானும் அதே ஒரு குறிக்கோளோட தான் இருக்கேன். ஏன்னா உங்கள் சிஷ்யன் அல்லவா? சோ நானும் அதே குறிக்கோளோட தான் இருக்கேன். நம்ம கண்டிப்பா நம்மளோட வேல்யூஸ் அண்ட் நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ நம்ம இதுக்காக இந்த ட்ரெண்டுக்காக மாத்திக்க வேணாம். ஏன்னா ட்ரெண்டுங்கிறது இன்னைக்கு ஒண்ணு நடக்கும். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒண்ணு நடக்கும். கமல் சார் வந்து சொன்ன மாரி தான் விரும்மாண்டி இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. நாகரீகங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறும். அதுக்கேத்த மாரி என்னால மாற முடியாதுங்கிற மாரி இந்த விஷயம் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிட்டே தான் இருக்கும். சோ நம்ம அதுக்கு ஏத்த மாரி மாற முடியாதுடா. மாறிட்டே தாங்க இருக்கும். ஆமா. நெறைய பேர் நம்மகிட்டயே கேட்டுருக்காங்கங்க. இப்போ அ நீங்க வந்து இந்த பொண்ணுங்க மாடல்லாம் வச்சு இந்த பீச் ஷூட்ஸ் அந்த மாரிலாம் ஏன் எடுக்கறதில்ல நீங்க? அப்படின்னுலாம் நெறைய பேர் கேட்டுருக்காங்க. இன்ஃபாக்ட் ஆஃபர்லாம் கூட வந்திருக்குது எனக்கு. நான் நான் சொன்னது ஒண்ணே ஒண்ணு தாங்க. ஐ மீன் நான் மனசுல இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்றது இல்ல நானு. நான் இல்லைங்க வேண்டாம் அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு விட்டுருவேன் நானு. நான் என் மனசுல நெனைக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். ஏன் நம்ம வீட்டுக்கு சேனல்ல வர்ற எல்லா வீடியோஸ்க்கும் முதல் ஆடியன்ஸு எங்க அப்பா. அவரு மூஞ்சி சுழிக்கிற மாதிரி ஒரு வீடியோ கூட இருக்கக்கூடாது நம்ம சேனல்ல. எனக்கு அது வந்து நான் அது நான் நெகோஷியபிள் எனக்கு. அ அவரு மூஞ்சி சுளிக்கிற மாரி ஒரு வீடியோ கூட போடக்கூடாது எனக்கு. வேற லெவல். நல்ல நல்ல ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி இது. சூப்பர் பாயிண்ட். முந்தா நேத்து சாயந்தரம் எங்க அப்போலோ 13 படம் அ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 30வது ஆனிவர்சரிக்கு.
போய் பார்த்துட்டு வந்தேன். எவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுங்களா அந்த படம்லாம் பார்க்கறதுக்கு. அப்பா! அது வந்து கிளாசிக்கு. சரி ஓகே. அ நிச்சயமா அது சின்ன வயசுல தியேட்டர்ல மிஸ் பண்ண படம் அதெல்லாம். சரி நம்ம பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்படின்னா அவ்ளோ இன்ஸ்பைரிங்கா இருந்தது அந்த படம்லாம் பார்க்கறதுக்கு. அப்போலோ படம் என்ன தாக்குனதும் ஜாஸ்தி தான். நீங்க நம்ம அந்த ஸ்பேஸ் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கடைசில ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். லிஃப்ட் ஆஃப் அது அது வந்து அந்த படத்தோட வாய்ஸ் ஓவர் அப்படியே தான் வச்சிருப்போம் நம்ம. ஆக்சுவலி ஒரிஜினல் 1968ல இவங்க ஸ்கை இதுக்கு ராக்கெட் சென்ட் பண்ணப்போ வந்த வாய்ஸ் ஓவர் அது. ஓ! அப்படிங்களா? சூப்பருங்க. சூப்பர், சூப்பர். ஆமா. ரெடி ஃபார் த லிஃப்ட் ஆஃப்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. அது அப்படியே அதான் என்னோட மெயின் இன்ஸ்பிரேஷனே. அங்கிருந்து தான் ஸ்ப்ரவுட்டட் ஆயி வந்துச்சுலாம். நிச்சயமா, நிச்சயமாங்க. ஆனா கம்யூனிட்டி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் நீங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ஃபோட்டோகிராஃபி கம்யூனிட்டி வந்துட்டு விதைச்சது நீங்க தான். எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் இருந்து 2017 16லருந்தோ ஐ திங்க் நான் உங்கள வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஜியோ வந்த டைம். ஏன்னா நம்ம இந்த இந்தியாவ மாத்துனதே என்னதான் ஜியோ நம்ம போட்டு அடிச்சாலுமே அவன் குடுத்த ஏன்னா நம்மலாம் வந்து மிடில் கிளாஸ்ங்கிறப்போ அ நெட்டு எங்க வீட்ல பிராட்பேண்ட் கூட கிடையாது. ஜியோ தான் ஃபர்ஸ்ட் அவன் இதெல்லாம் பண்ணி குடுத்தான். இல்ல ஆமாங்க. அது பெரிய டேட்டா ரெவல்யூஷன் தான் அது. ஜியோ வந்ததுங்கிறது பெரிய டேட்டா ரெவல்யூஷன். அதுக்கப்புறமா தான் நம்ம கன்சியூமர்ஸா நெறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் இன்டர்நெட்ட. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதுல. அப்போ அந்த மாரி டைம் அந்த ஜியோ அந்த டைம் தான் அப்போ நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் ஆகுறேன். உங்களோட வீடியோஸ்க்குலாம் நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் ஆகுறேன். இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்துட்டு நானும் நெறைய மீட்டப்ஸ் அண்ட் வொர்க்ஷாப்ஸ் பண்றதுனால, அங்க நெறைய பேர் சொல்றது என்னன்னா, இப்போ எங்கனால இங்கிலீஷ் ஆடியன்ஸ் வந்து பாத்துக்க முடியறதில்ல. எங்கனால நீங்க நெறைய இப்போ எனக்கு அந்த ஒரு பேரியர் கொஞ்சம் இல்ல. எப்படின்னா நான் போத் என்னால 2மே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி இருந்துச்சு. பட் நான் 90% ஆஃப் தெம் வந்துட்டு அத ஃபீல் பண்றாங்க. எங்கனால அந்த இங்கிலீஷ் பேரியர் என்னதான் அவன் பேசினாலுமே, அவன் புரிஞ்சாலுமே, அந்த கான்செப்ட்ஸ் எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அப்போ தமிழ்ல ஒண்ணு இருந்தா பெட்டரா இருக்கும். நீங்க நல்லா பண்றீங்க. அண்ட் ஆப்வியஸா அந்த இடத்துல வர முதல் பேர் யாருன்னா, உங்க பேர் ஆப்வியஸா வந்துரும்ண்ணா. ஸோ அப்படி பண்ணும்போது, இந்த மாரி வேலைகள் போம்போது, இத தமிழ்ல தான் பண்ணணும்னு நீங்க எப்படி முயற்சி பண்ணீங்க? ஏன்னா கண்டிப்பா எனக்கு எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு இருந்துச்சான்னு தெரியல. ஆரம்பிக்கும்போது வந்துட்டு இங்கிலீஷ்ல போனா இன்டர்நேஷனல் ரீச் இருக்கும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த மாரி உங்களுக்கும் வந்துச்சா? என்ன? எனக்கு அதுல நீங்க சொன்ன மாரி ஏன்னா நப்பாசைலாம் இல்லாமலாம் இல்லைங்க. நம்மளும் வந்து இவரு என்ன பீட்டர் மெக்கனன் மாரி, மேட்டி ஹேப்பியா மாரி எல்லாம் வந்து சூப்பரா அந்த ஃப்ரோனோஸ் ஃபோட்டோஸ் மாரிலாம் வந்து நம்ம சேனல்ல கொண்டு போகணுங்கிற நப்பாசைலாம் இருந்தது ஸ்டார்ட்டிங்ல. அந்த அ அது என்ன சொல்றது? தமிழ், இங்கிலீஷ் 2த்துலயுமே பைலிங்குவலா கூட பண்ணிட்டு இருந்தேன் நானு. ஆனா அது பண்ண தான் தெரிஞ்சது அது எவ்ளோ வேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெவலுக்கு மேல நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. இன்னொரு விஷயம், எப்படி பார்த்தாலும் எவ்வளோதான் நல்லாவே இங்கிலீஷ்ல பேசினாலும், நான் நேட்டிவ் ஸ்பீக்கர் கிடையாதுங்க. ஸோ, நமக்கு தமிழ்ல பேசும்போது நீங்க சொன்ன மாரி அந்த கோயம்புத்தூர் குசும்போ, இல்ல இந்த நக்கல் பேசுறதோ, இல்ல அந்த சின்ன சின்னதா அந்த ஒன் லைனர்ஸ்ல ஏதாவது மைண்ட்ல வர்ற காமெடியெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்டே ஆகல எனக்கு. எனக்கு என்னோட வீடியோவே ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிற மாரி இருந்தது இங்கிலீஷ்ல. ஒரு ஒரு ஃப்ளோவே இல்லாம ஏதோ நியூஸ் வாசிக்கிற மாரி இருக்குதேடா! அப்படிங்கிற மாரி இருந்தது. அதனால நான் ஃப்ரீயா உட்டேன் நானு. இங்கிலீஷ் வேண்டாம் நமக்கு. நமக்கு பார்க்குறவங்க பார்த்தா போதும். நம்ம தமிழ்லயே அழகா பண்ணுவோம். ப்ளஸ் தமிழ்ல அந்த டைம்ல நீங்க சொன்ன மாரி ஒரு பெரிய வேக்கம் இருந்தது. உண்மைய சொல்லணும்னாக்கா, அந்த டைம்ல ஒருத்தரு வீடியோ பண்ணிட்டு இருந்தாரு. அருணா என்னமோ பேர்லங்க. ஒரு அ ரொம்ப இந்த பேசிக் வீடியோஸ்லாம் நெறைய பண்ணியிருந்தாரு தமிழ்ல. ஃபோட்டோகிராஃபி வீடியோஸு. அது அவரு வீடியோஸும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இப்ப எவ்வளோ தேடினாலும் கிடைக்கவே மாட்டேங்குது YouTubeல அந்த வீடியோஸ்லாம். அவரு எடுத்துட்டாரா? இல்ல YouTube குடுக்கவே மாட்டேங்குதா? இல்ல YouTubeே டெலீட் பண்ணிடுச்சா? தெரியலங்க எனக்கு. அ அந்த வீடியோஸ்லாம் இப்ப வர்றதே இல்ல. அ தேடினாலும். அ எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, அந்த டைம்ல அது ஒரு ஒரு வாய்டா இருந்தது அந்த நேரத்துல. எப்பவுமே பிரஷர் ஃபைண்ட்ஸ் வேக்யூம்ங்கிற மாரி நம்ம உள்ள வந்தோம் அவ்வளவுதான். ஆனா நம்மள தாண்டி நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. இப்ப சந்துரு பாரதி அவரு பண்ணியிருக்காரு. அவரு வீடியோஸ் அந்த லைட் ரூம் சீரிஸ்லாம் வந்து வேற லெவல்ல எடிட் பண்ணி சூப்பரா பிரசன்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதான் சொல்றேன். அது ஆளுங்க யாராவது வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுல ஒண்ணும் நம்ம அ வருத்தப்படுறதுக்கும் இல்ல. நம்ம சந்தோஷம் தான் படணும் அது. ரொம்ப நல்ல விஷயம் தான் அது. அந்த டைம்ல ம் ஒ ஒரு தற்செயலா நடந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். இது ரொம்ப கால்குலேட்டடாலாம் எதுவுமே நடக்கலைங்க. ஃபைன். நீங்க நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பீங்க. அவ வீட்ல வந்து அண்ணி, ஐ மீன் அக்கா, ஐ மீன் வைஃப் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2, 3 வீடியோல சொல்லியிருக்கீங்க. ஒரு இடத்துல வந்து லென்ஸ் வாங்கி தரக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு இடத்துல வந்து உங்க இன்ஸ்டா ஐடிய வந்து அவங்க ஹேண்டில் பண்றத வந்துட்டு அவங்க தாங்கிற மாரி மீன் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பழைய வீடியோவா இருக்கும். இஃப் ஐ அம் நாட் ராங். ஸோ ஒரு லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட் ஆர் ஒரு சப்போர்ட் எப்படிங்க? நம்மள மாரி கிரியேட்டிவ் ஆளுங்களுக்கு? நிச்சயமா ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது. அது இல்லன்னா அ ஒரு நிம்மதி இருக்காது நமக்கு. அ பண்றதுக்கு. பேக் ஆஃப் த மைண்ட் இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா? இவங்க ஏதாவது திட்டுவாங்களா? இது எங்க போய் முடிய போதோ? இன்னைக்கு எதுவும் பெரிய பிரச்சனை உண்டு. அப்படிங்கிற மாரிலாம் மைண்ட்ல ஓடிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. நமக்கு வீடியோ பண்ணவே முடியாது அது. ஆ இ இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸு. இது முக்கியமா அந்த டைம்ல பொண்ணு வேற ரொம்ப சின்ன குழந்தை அவ.
சரிங்களா? அவளையும் பார்த்துக்கணும், நான் ஆஃபீஸ்க்கும் போகணும், ஷூட்டுக்கும் போகணும், யூடியூப் வேலையும் பார்க்கணும். இதெல்லாம் போக நானே எடிட்டும் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா, இருக்கிற 24 மணி நேரத்தில எத்தனை தான் பண்ண முடியும்? அதே நேரத்தில இந்த 24 மணி நேரத்தில அவங்களும் எவ்வளோ தான் லோட் எடுத்துக்குவாங்க? ஸோ இது வந்து அவங்களோட சப்போர்ட் இல்லாம சத்தியமா இது சாத்தியமே இல்லைங்க இது. இது வந்து வேலைக்கே ஆயிருக்காது அவங்க சப்போர்ட் இல்லன்னாக்கா. அது ஒண்ணு. அட்லாண்டால இருந்தப்போ அப்படி. கோயம்புத்தூர்ல இருந்தப்போ, அ நான் வந்து அ இவரு குமரகுரு காலேஜ்ல அ விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ்ல ஹெச்ஓடி அவரு, மிஸ்டர் லியோன்னு. அவரு வந்து அ ஆஃபர் பண்ணியிருந்தாரு. இந்த மாரி நம்ம ஸ்டுடியோ வேணா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. இன்ஃபாக்ட் அது கூட இவரு அமர் ரமேஷ் சொல்லி தான் வந்து அந்த கனெக்ஷனும் கிடைச்சதுங்க. அதுக்கெல்லாம் என்னைக்குமே ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் நானு. அந்த அ சரவணம்பட்டிக்கு குனியமுத்தூர்லருந்து என் ஒய்ஃப் தான் என்ன கொண்டு போய் விடுவாங்க, கூட்டிட்டு வருவாங்க. அ அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம போற வழியில அன்னபூர்ணால ஒரு காஃபியோ, பொங்கலோ சாப்பிட்டு போனோம்னா போதும். அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன ம் ஒரு ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் தான் அவ்வளோதான் அது. வீட்ட விட்டு வெளில வர்றோம். நம்ம பாட்டுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது சாப்பிட்டு, "நீ பாட்டுக்கு சரவணம்பட்டிக்கு போ. நான் திரும்ப சாயந்தரம் வந்து கூப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கூட்டிட்டு போய் விடணும்னு அவசியமே கிடையாது அவங்களுக்கு. ஆனாலும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. "பரவால்ல நான் கொண்டு போய் விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன். அப்போ அன்னைக்கு இந்த வீடியோல நாங்களும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பிகாஸ் அவங்க இல்லன்னா கண்டிப்பா நீங்க இல்ல தான் எனக்கு தெரிஞ்சு. நிச்சயமாங்க. அத நான் ஓப்பனாவே ஒத்துக்கிறேன் நானு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதுல ஒத்துக்கிறதுல. ஃபைன். இந்த இடத்துல நான் இன்னொருத்தங்களையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் பார்த்தது ஐ மீன் வீடியோவா பார்த்தது உங்க டீம். ஜஸ்ட் கார்த்தி அண்ணா ஒருத்தரு, இன்னொருத்தரு நிவேதன் அண்ணா ஒண்ணு. நிவேதன் அண்ணா வந்துட்டு என்னையும் ஒரு இடத்துல இன்ஸ்பயர் பண்ணாரு. எங்கன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ எனக்கு கொஞ்சம் கேமரா முன்னாடி வரதுல கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நான் வெளிய எங்கேயும் பெருசா சொன்னதில்ல. நான் சினிமாட்டோகிராஃபர்னால அதுக்கேத்த மாரி கொஞ்சம் ஆங்கிள் வச்சுருவேன். பட் நேர்ல பார்க்குறவங்களுக்கு தெரியும். எனக்கு ரைட் ஐல ஒரு ஸ்மாலா சின்னதா ஸ்குயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? அது நீங்க ஆப்வியஸா கேமரா கரெக்ட்டா வச்சீங்கன்னா, ஃப்ரேம்ல தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஏன்னா ஸ்குயிண்ட் வந்து எப்பவுமே கேமரால தான் உன்னியும் அப்பட்டமா தெரியும். நான் இப்போ வீடியோஸ்க்குலாம் நான் நிவேதன நான் நேர்ல பார்த்தேன். அதுவரைக்கும் நான் நேர்ல பார்த்ததில்ல. அது ஏதோ போன வருஷம் கோவை எக்ஸ்போல எங்கேயோ அப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேர்ல பார்க்குறேன். அவரோட அவரு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பேச்சு வந்து கொஞ்சம் இதா வந்து நினைக்கிறேன். லைட்டா ரோல் ஆகுது. ஸ்டமரா வரும். ஆனா, அவருக்கு அத அவர் ஒரு இதுவா எடுத்துக்கல அவரு. அவரு எப்படி சொல்றது? அது ஒரு இதே இல்ல. எனக்கு ஸ்டஃப் இருக்கு. எனக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கு. நீ என்னமோ நெனச்சுட்டு போடா! அப்படிங்கிற மாரி தான் அவர் பேசுறாரு. நிவேதன்லாம் டவரிங் பர்சனாலிட்டிங்க. நிவேதன்லாம் வந்து சாதாரண பையன்லாம் கிடையாது. சின்ன பையன் தான் நிவேதனு. சரிங்களா? அதுவும் நான் பார்க்கும்போது வந்து அவருக்கு என்ன 24 வயசு என்னமோ தான். 23, 24 வயசா தான். நான் அவர ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது. சின்ன பையன் நிவேதனு. ஆனா, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த அந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ஸு, அதே மாரி அந்த டீம மெயின்டெயின் பண்ற விஷயங்கள், அதெல்லாம் வந்து அந்த வயசுல அந்த பையனுக்கு அவ்ளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருந்தது. நிவேதன் வந்து ஒரு மாரி ஜெம்மு. சரிங்களா? ரொம்ப ரேர் ஃபைண்ட் அதெல்லாம். நிவேதன்லாம். அ அ காரியம் முடிஞ்சதும் கழட்டி விடுற மாரி டைப்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு வரைக்குமே கூட செம்ம கான்டாக்ட்ல தான் இருக்கிறோம் நானும் அவரும். ஒருத்தர் ஓட்டிக்குவோம் மாத்தி மாத்தி. அதெல்லாம் நடக்கும். ஆனா சூப்பர் டைப் நிவேதனு. அவரு நீங்க சொல்ற மாரி அந்த விஷயங்கள்லாம் செம்ம இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். விஷயவேக. எனக்கு அந்த இடத்துல செவுடில என்ன விட்ட மாரி இருந்துச்சு. செம்மையா விட்ட மாரி இருந்துச்சு. என்ன செம இன்ஸ்பயர் பண்ணிட்டாரு. நான் அதுக்கப்புறம் தான் நான் இன்ஸ்டால ரீல்ஸ் போட ஆரம்பிச்சேன். ஃபாலோவர்ஸ் இந்த விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சதுனா. ஸோ அவரும் என்ன ஒரு பாயிண்ட்ல இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. நான் அந்த வீடியோல சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அது அப்படியே எனக்கு எப்படி தான் சொல்றது? யாரோ ஒருத்தன் செவிலில அப்பி இதெல்லாம் ஒரு குறைன்னா அது பார்க்குறவனுக்கு தான் குறை. உனக்கு என்ன? உனக்கு ஸ்டஃப் இருக்கா? போ பண்ணு. அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு சொல்றேன். அவருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன்னா, இப்ப நீங்க சொல்லுங்க. ஜெஸ்கார்த்தியனா பத்தியும், நிவேதன் அவர பத்தியும் அவங்க எப்படி உங்க டீம்குள்ள வந்தாங்க? அண்ட் எப்படி நீங்க டீமா வொர்க் பண்ணீங்க? அந்த டீமோட சப்போர்ட் எவ்வளவு முக்கியம் இந்த ஃபீல்ட்ல? ஜஸ்கார்த்தி, நிவேதனுக்கும் வித்தியாசமே கிடையாதுங்க. அ கார்த்திக்கும், நிவேதனுக்கும் வித்தியாசமே கிடையாது. 2 பேருமே வந்து ஜெம்மு தான். நீங்க இன்னொரு ஆள் இருக்காரு ரோரிக்ன்ட்டு. சரிங்களா? கார்த்தியோட ஃப்ரெண்டு. ரோரிக் மாரிலாம் ஒரு ஆள பார்க்கவே முடியாது லைஃப்ல. அப்படி ஒரு டெடிகேஷன் இருக்கிற ஒரு ஆளு ரோரிக்கெல்லாம். ஸோ கார்த்திக்கு, ரோரிக்கு, நிவேதன் இவங்க 3 பேருமே வந்து எக்ஸ்ட்ரார்டினரி ஃபைண்ட்ஸ். அது அவங்களா அமைஞ்சது நமக்கு அந்த மாரி. சரிங்களா? அதுக்கு நான் தான் குடுத்து வச்சிருக்கணும். அவங்களுக்கு என்னோட அக்வைண்டன்ஸ் கிடைச்சதெல்லாம் வந்து பெரிய மேட்டரே கிடையாது. எனக்கு அவங்க அக்வைண்டன்ஸ் கிடைச்சது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு நான் நெனைக்கிறேன். கார்த்தியும் அதே மாரி தான். நம்ம சேனல புஷ் பண்ணியிருந்ததே கார்த்தி. நெறையா விஷயங்கள்ல கார்த்தி தான் பயங்கரமா புஷ் பண்ணது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னாக்கா, அ 1080பில வீடியோ பண்ணிட்டு இருந்தேன் நானு. நான் 4Kல பண்ணுங்க அப்டின்னு. எதுக்குப்பா 4K அப்டின்னா, பண்ணுங்க ஃபியூச்சர் ப்ரூஃபா கொஞ்சம் வருஷத்துக்கு இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பண்ணுங்க. அதே மாரி ஆடியோல வந்து இவ்ளோ போதும் கார்த்தி அப்டின்னு சொன்னேனாக்கா,
யோ உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆடியோலாம் அவரே சரி பண்ணி கொடுப்பாரு. அதே பீரோல் எடுக்கும்போதும் கார்த்தி இவ்வளோ மெனக்கடுறதுக்கு எதுக்கு கார்த்தி அப்படின்னா பண்றது சூப்பரா பண்ணலாம்ண்ணா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திலாம் வந்து வேற மாதிரி இன்ஸ்பைரிங். இன்னைக்கு வரைக்கும் அந்த சின்சியாரிட்டி இருக்கு கார்த்திகிட்ட. இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த விட்டு கொடுக்காம நமக்கு ஒண்ணு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறது கார்த்தியா தான் இருக்கும். கார்த்தி, ரோரிகா தான் இருக்கும். இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து அப்படின்னாக்கா நிவேதனா தான் இருக்கும். அதனால அவங்கெல்லாம் வந்து வேற லெவல் ஃபைன்ஸ் அவங்கெல்லாம் சான்ஸே இல்ல. கிரேட்ண்ணா, கிரேட்ண்ணா. கண்டிப்பா. ஏன்னா டீம் அப்ப எப்பவுமே நம்மள மட்டும் தான் இந்த உலகம் வந்து ஃபேஸ்ல பார்க்கும். பட் எப்பவுமே டீமுக்கும் ஒரு லைம்லைட் திருப்பணும் அப்படிங்கிற நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அதனால தான் அவங்க நேம்ஸ் எடுத்தேன். அண்ட் பார்த்தாலே தெரியும். அவங்க எவ்வளோ உங்களுக்கு பேக் போனா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன்னா, இப்போ நம்ம வீடியோட எண்ட் வரைக்கும் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் தான். என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் மெனக்கெட்டு பண்ணியிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோட வீடியோ ஒண்ணு எடுத்துக்கிறேன். நான் இந்த இன்ஸ்டா நீங்க சொன்ன மாரி தான். நம்ம வந்து கேமரா பத்தி சொல்லப் போறோம். இத பத்தி பண்ண போறோங்கிறப்போ, நம்மளும் கொஞ்சம் குவாலிட்டியா பண்ணணும்னு சொல்லிட்டு, என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ஸ்டா ரீல்ஸ்ல போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம பிளேட் ரன்னர்ல வந்து இந்த தண்ணியோட வேவ்ஸா வரும் பார்த்திருக்கீங்களா? ஆமா. அத ரீகிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்லாம் செட் ஆகும்ன்னு சொல்லிட்டு, இந்த ரெக்டாங்குலர் கியூப்ல ஒரு ஃப்ரேம் அடிச்சு, அத மெஷர்மென்ட்ட போட்டு, அதுக்கு ஒரு ஷீட்ட வாங்கி, தண்ணி நெறச்சு, அதில தான் வந்து நம்ம LS60D உள்ள போட்டேன். தண்ணிக்குள்ளலாம் விழுந்துருச்சு. ஸோ இவ்வளோ மெனக்கெட்டு ஒண்ணு பண்ணேன். கடைசியில அது எவனுமே மதிக்க கூட அது எவனுமே நோட் கூட பண்ணல. இவன் இத பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசென்ட்டா ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். லூமிக்ஸ் S5 Mark II X வந்து அண்டர் ரேட்டட் கேமரான்னு சொல்லிட்டு ரீசென்ட்டா ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் நான். அந்த வீடியோல அப்படிதான் வந்துட்டு ஃபிலிமோட இது டெக்ஸ்சர்லாம் எடுத்து ஃபிலிம் எப்படி பண்ண மாரி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு சில ஆர்&டி பண்ணியிருந்தேன். அப்போ எப்படி சொல்றது? யாராவது ஒருத்தர் நோட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு இத நான் பண்ணியிருக்கேன். ஆனா எவனுமே பண்ணல. பட் உங்களுக்கு எப்ப அந்த மாரி ஃபீல் இருக்கா? ஏன்னா நான் உதாரணத்துக்கு இருவர்ன்னு தான் நெனைக்கிறேன். இருவரோட பிரேக் டவுன்ல பார்த்துட்டீங்கன்னா, நீங்க அதே மாரி 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோல உட்காந்துருப்பீங்க. உண்டியோன்னு ஃபிலிம் டேமேஜ் எஃபெக்ட் ஓடிட்டு இருக்கும். நம்ம அந்த ஃபிலிம்ல அந்த தேஞ்சு அதாவது ப்ரொஜெக்டர்ல போட்டு தேஞ்சு இருந்த அந்த டேமேஜஸ் அந்த எஃபெக்ட்ல நீங்க போட்டிருப்பீங்க. சோ அதெல்லாம் எப்ப யோசிச்சிருக்கீங்களா? ச்சே அவனுமே நோட் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு ஏதாவது தோணியிருக்குங்களா உங்களுக்கு? ஆ இ ஆனா நெறைய பேர் நோட் பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த வீடியோல. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அது நீங்க சொன்ன மாரி எனக்கு வேணும்னு தான் பண்ணியிருந்தேன் நானு. அந்த 4:3ல வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணதுங்க அது. இன்னும் இந்த ஃபிலிம் அ விஷயங்கள் தான் வந்து கொஞ்சம் தூக்கலா பண்ட்டேன். அது வந்து இப்ப பார்த்தா எனக்கு ரொம்ப கிரிஞ்சா இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா ஃபிலிம் வந்து அப்படி கிடையாது. என்னமோ ஃபிலிம் வந்து குப்பையில தான் போட்டு பெரட்டி எடுத்த மாரி தான் இருக்குமா ஃபிலிம் அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. இந்த பிரிஸ்டின் ஃபிலிம்லாம் அவ்வளோ அழகா எவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன் நானு. ஆனா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இது நீங்க இது பெரிய விஷயமா எடுத்துக்கவே வேண்டாம். ஏன்னா, எம்கேபிஎஸ்டி எவ்வளோ பெரிய ஆளு YouTubeல. சரிங்களா? எம்கேபிஎஸ்டியே வந்து ஓப்பனா 2, 3 இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த மாரி நானும் வந்து என்னோட பேக்கிரவுண்ட்ல சில விஷயங்கள வந்து மாத்தி மாத்தி வைப்பேன் நானு. அதெல்லாம் வந்து குறியீடு மாரி. ஆனா, அதெல்லாம் யாருமே கண்டுக்கிட்டது கூட கிடையாது கமெண்ட்ஸ்ல. நான் வந்து ஒரு ஒரு கேமராவோட நெகட்டிவ் பத்தி பேசும்போது, பேக்கிரவுண்ட்ல சில விஷயங்கள் மாறி இருக்கும். பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசும்போது, பேக்கிரவுண்ட்ல சில விஷயங்கள் மாறி இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்கிறாரு. அப்பதான் புரிஞ்சது. ஓகே. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு அதெல்லாம் தேவையில்ல. சிலதெல்லாம் வந்து நம்மளுடைய சொந்த பெர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணிக்கிறோம் நம்ம. நம்ம ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்க அத பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாலே என்ன பொறுத்தவரைக்கும் போதும் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே புரியாது. நம்ம இவ்வளோ பேசுறோம். அவன் கோடி கோடியா போட்டு பணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். சரிங்களா? பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து கடைசியில அவங்கவங்க கதைய அவங்கவங்களே எக்ஸ்பிளைன் பண்ற மாரி தான் இருக்குது. ஏன்னா, இப்போ ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் வந்து அந்த டீகோட் பண்றதெல்லாம். இப்போ அந்த அந்த ஐயோ! அந்த பசங்க பேர் மறந்து போயிட்டேனே டக்குன்னு வாயில வர மாட்டேங்குதே. எக்ஸ்பெர்ட் எஃபெக்ட்ஸ். எக்ஸ்பெர்ட் எஃபெக்ட்ஸ். அந்த 2 பசங்க சூப்பரா பண்ணிட்டுருக்காங்க. அவங்க அவங்க வீடியோஸும் வந்து செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த டீகோட் பண்றது, அந்த பாயிண்ட்ஸ நோட் பண்ணி சொல்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாருக்கும். எனக்கும் ஆசை தான். அந்த அந்த மாரி உட்காந்து படம் பார்க்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. எங்க நேரம் இருக்குது? நமக்கு அந்த அலைப்பாயுதை படத்துக்கு அலைப்பாயுதேவா? ஆமா. அலைப்பாயுதை மாரி ஒரு 4 படத்துக்கு நோட்ஸ் எழுதி வச்சு, அ 2022ல எழுதி வச்ச நோட்ஸ். அது இப்போ வரைக்கும் நான் வீடியோவாவே பண்ணல. அந்த அளவுக்கு தான் நமக்கு டைமே இருக்குதுங்க. அதனால அ நம்ம ஃபீல்டுல இருக்கிறவங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா நமக்கு சந்தோஷம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் நெகட்டிவா பதில் எழுதிருவேங்க நானு. கடன்னு ஃபுல்லா எழுதிருவேன். எழுதிட்டு அப்படியே டெலீட் பண்ணிருவேன். இந்த நேரத்தில நீ அமைதியா இருக்கிறது தான் வந்து கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானே டெலீட் பண்ணிருவேன். நான் யோகிலாம் கிடையாது. சில பேர்லாம் வந்து அ அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே. சில பேர்லாம் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணும்போது எனக்கும் பிச்சுக்கிட்டு வந்துரும் கோவம்.
அதனால டைப் பண்ணிருவேன் நானு. நீ பெரிய இதுவா அப்படிங்கிற மாரிலாம் கடகடன்னு எழுதிருவேன் நானு. ஆனா, அதுக்கப்புறம் நானே ஃபுல்லாத்தையும் டெலீட் பண்ணிருவேன். எதையுமே போஸ்ட்லாம் பண்ணது கிடையாது. திரும்பவும் என்னுடைய பெர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஃபுல்லா டைப் பண்ணிடுறது. அப்புறம் நம்மளே அத டெலீட்டும் பண்ணிடுறது. சரி வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. நம்ம அந்த இமேஜ கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு. ஃபைன் தான். ஒய் பிளட் சேம் பிளட். அதேதான். ஏன் நம்ம மனுஷங்க தானே. கண்டவன் எவன் எவன் மூஞ்சியே தெரியாது. அவன்லாம் வந்து பேசிட்டு போயிட்டு இருப்பான் அப்படின்னாக்கா கேட்டுருக்கணுமா நம்ம? கிரேட்ண்ணா. இப்போ மெயினா ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா, கம்யூனிட்டி. இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் நம்ம இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு ஃபிலிம் கம்யூனிட்டி பில்ட் பண்ணிருக்கோம். நான் பேரு வந்துட்டு ஃபிலிம் குழு. அதுதான் பேரே. ஓகேங்களா? ஸோ அந்த கம்யூனிட்டில வந்து என்னன்னா, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்துட்டு நெறைய ஒரு புஷ் குடுத்து, எஸ்பெஷலி எஜுகேஷன், நாலேட்ஜ் இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி, அவங்களுமே குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். இது குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் நீ என்ன பெரிய ஆளாடா குவாலிட்டி எடுத்து வைக்கிறேன்னு கேட்டா, அப்படி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க படம் எடுத்துட்டுன்னு ஆசைப்பட்டாலே எல்லாருமே ஆசைப்படுறது பெருசுக்கு தான் ஆசைப்படுவாங்க. லைக் போனா எடுத்தா எடுத்தா ஃபீச்சர் தான் எடுப்பேன். நான் வாங்குனா Sony தான் வாங்குவேன். இல்ல Sonyல வந்துட்டு A75 தான் வாங்குவேன்ட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாரி நான் எடுத்தா ஃபீச்சர் ஃபிலிம் தான் எடுப்பேன்னு சொல்லி நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ என்னோட இது என்னன்னா, நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம குவாலிட்டியா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, தமிழ்நாட்டுல ஷார்ட் ஃபிலிம்ஸ குவாலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஆப்வியஸா அது ஃபீச்சர் ஃபிலிம்ல அந்த கல்ச்சர்ல போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்கான வேலைகள் நம்ம முதல்ல பார்ப்போம். அப்புறம் ஃபீச்சருக்கு போவோம் அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு மூவ்மெண்ட் மாரி இனிஷியேட் பண்ணி போயிட்டு இருக்குன்னா, ஸோ அதுல கம்யூனிட்டீஸும் போயிட்டு இருக்கு. அண்ட் இது நான் இன்ஸ்பயர் ஆனது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃப்ரம் யுஎஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஸ்வீடன் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான். இப்போ நீங்க யுஎஸ்ல எடுத்துட்டீங்கன்னா நெறைய ஹாலிவுட்டே வந்துட்டு அங்க கொலாப்ஸ் ஆயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். நெறைய பார்ட்டா ஃபிலிம் மேக்கர்ஸ் இருப்பாங்க. இப்போ கொலராடோல ஒரு ஃபிலிம் மேக்கர் இருப்பாங்க. அண்ட் டெக்சஸ்ல ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ். அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. அந்த படத்தையும் அவங்க டைரக்ட்டா தியேட்டர்ல போய் ரிலீஸ் பண்ற அளவுக்கு இங்க அங்க பவர் இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் பவர் இருக்கு. அத மானிடைஸ் பண்றாங்க. அந்த படங்களும் குவாலிட்டியா இருக்கு. இங்க அதுக்கான இங்க உடனே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷனா என்ன போடுவாங்கன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபினான்ஸ் சொல்லிருவாங்க. செகண்ட் திங் வந்துட்டு நாலேட்ஜ்ன்னு சொல்லிருவாங்க. ஓகே, நாலேட்ஜ் கேப்ப நாங்க பிரேக் பண்றோம். ஃபினான்ஸுமே வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, இங்க யாருமே வந்து கம்மி பட்ஜெட்லாம் பெரிய படங்கள் சொல்றாங்க. கம்மி பட்ஜெட்ல எடுக்கிறது இல்ல. ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்குறாங்க. நம்ம பெரிய படமே போ வேண்டாம். ஷார்ட் ஃபிலிமே எடுத்துப்போமே. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இருக்கிறத வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். இல்ல இருக்கிறத வச்சு நம்ம எப்படி குவாலிட்டியா அவுட் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல பெருசா நெறைய பேர் இல்ல. ஸோ அதையும் இங்க அந்த கல்ச்சர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம்னா, ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்ல உங்களோட இதுல ஏதாவது ஆட் ஆன் ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமா நல்ல விஷயங்க. நல்ல நல்ல விஷயங்க. நீங்க அந்த ஆர்ட் ஃபார்முக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து மேல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறது சூப்பர். நீங்களும் அந்த கமர்ஷியல் சர்க்கிள்ல போய் சிக்கிக்காம ஏன்னா ஃபர்ஸ்ட்டு 2 நல்லா ஓடுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியாயிடும். இந்த டான் படத்துல இந்த இந்த டயலாக் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. அதுல வந்து அ அ ஹீரோயின் வந்து சொல்ற மாரி ஒரு டயலாக் இருக்கும். அந்த பசங்க வந்து கல்லு வீசிட்டு இருக்காங்களே, அதுல முதல் கல்லுக்கு வந்து பிரச்சனை இல்ல. 2வது கல்லுக்கு தான் வந்து டென்ஷன் ஜாஸ்தி. ஏன்னா, அதுக்கு தான் வந்து இலக்கு இருக்கு. முதல் கல்ல தாண்டணும் அப்படிங்கிற இலக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம நம்ம எடுக்கிறதும் அந்த மாரி தான். நெறைய பேர் இன்ஃபாக்ட் அந்த அந்த பிரஷர்ல உடையறதாங்க நெறைய பேர். இந்த இந்த ஆர்ட் ஃபார்ம்ல வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நீங்க வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அதே நேரத்துல கமர்ஷியலும் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறும் முக்கியம். சரிங்களா? அது எப்படி சொல்றது? நான் ஆர்ட்டாவே தான் எடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாக்கா, தட்ல யாரு சாப்பாடு போடுறது? அதுவும் இருக்கு இல்லைங்களா? அதையும் நம்ம பார்க்கணும். பேலன்ஸ்டா எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அ நெறைய நல்ல படங்கள் இருக்கு. ஏங்க பார்க்கிங்லாம் என்ன படங்க அதெல்லாம். எவ்ளோ ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு ரோட்ல 2 இடத்துலயே முடிச்சுட்டாங்க அந்த ஃபுல் படத்தையே. அப்படின்னா, அங்க யோசிச்சு பாருங்க. கான்டென்ட் தான் அங்க மேட்டரு. 2 1/2 மணி நேரம் உட்காத்தி வைக்க முடியுது அப்படின்னாக்கா, அதுக்கு காரணம் வந்து திரும்பவும் கான்டென்ட் தான். அதுல ஆர்ட் ஃபார்மும் இருக்கு, கமர்ஷியலும் இருக்கு. 2மே கலந்த ஒரு அருமையான பேலன்ஸ் அது அந்த படம். அதனால அந்த மாரி நீங்க அ போனீங்கன்னாக்கா, நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் நானு. அது எனக்கு அந்த மாரி படங்கள் தான் எனக்கு பிடிக்கும். ஆனா இப்போ ஏஐ வந்து பூமா போயிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூப்பரான ஒரு விஷயங்க அது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெறைய விஷயங்கள்ல அட்டகாசமா இருக்கு. இன்ஃபாக்ட் நான் எழுதிட்டு இருக்கிற இந்த சாஃப்ட்வேருமே கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லன்னா என்னால கண்டிப்பா அத பண்ணியிருந்திருக்கவே முடியாது. நான் சி பிளஸ் பிளஸ்லாம் உட்காந்து இப்ப ஆரம்பத்துலருந்து ஸ்ட்ரிங் அரேனலாம் கத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதனால ஏஐ யூஸ் பண்ணி தான் ஃபுல்லா எழுதிட்டு இருக்கேன் அந்த டூலையுமே. அதனால ஏஐ வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு டெக்னாலஜி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுல. ஆனா திரும்பவும் அத நல்ல விதமா யூஸ் பண்ணா சந்தோஷம். அது திரும்பவும் அதிலயும் அசிங்கங்களும், கேவலமான விஷயங்களையும் நெறைய பேர் அத மிஸ்யூஸ் தான் பண்றாங்க. அது ஏன் தான் புத்தி அப்படி போகுதுன்னு சீரியஸா எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதெல்லாம் இல்லாம நல்ல விஷயங்களுக்காக இந்த மாரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஃபாக்ட் இந்த வீடியோஸ் இப்ப இவரு ஆர் பிரசன்னா வெங்கடேஷ் அவரு போட்டிருக்காரு. ஜுவல்லரியிலருந்து எப்படி ஃபோட்டோஸ்லருந்து எப்படி வீடியோவா கன்வெர்ட் பண்றாங்க அவங்களோட ஆட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து
பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ கிரியேட்டிவா, எவ்வளோ அழகா இருக்குது அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு. அத விட்டுட்டு திரும்பவும் இந்த சினிமா, சினிமா, சினிமான்னு இந்த சினிமா ஆட்களையே ஏன் புடிச்சிட்டு தொங்குறாங்கன்னு நம்ம ஆளுக்கு புரியவே மாட்டேங்குது எனக்கு அந்த லாஜிக். அத பேசி பிரயோஜனமே கிடையாது. ஃப்ரீயா விடுங்க. எரிச்சலா தான் இருக்குது எனக்கு சத்தியமா. எதுக்கு எடுத்தாலும் சினிமா, 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 சினிமான்னு ச்சை! சரி அதான் ஏஐ வந்து நல்ல விதமா யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு. ரொம்ப நல்ல டூல் அது. அது கரெக்ட்டா யூஸ் பண்ணா நம்மள நெக்ஸ்ட் லெவல்ல ஈஸியா அத எடுத்துட்டு போகும் அது. அது கரெக்ட்டா நல்ல விதத்துல யூஸ் பண்ணணும் நம்ம அத. ஃபைன் தான். ஆனா பிஃபோர் கன்க்ளூடிங் நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். நெறைய பேருக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் இன்சைட்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க வர ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இல்ல அடுத்து வர தலைமுறைக்கு இன் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி ஏதோ ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்க? ஐயோ! அந்த மாரிலாம் நமக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நீங்க வேற. அவங்களுக்கு நான் என்ன சொல்றது, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருங்க. ஒரே சப்ஜெக்ட்ட வேற வேற மாரி எடுத்துக்கிட்டு இருங்க. எனக்கு இதுவும் தர்மச்சந்திரா அவர் சொல்லிக் குடுத்தது தான் அது. ஒரு சப்ஜெக்ட்ட ஒரு ஆங்கிள்ல இருந்து மாத்திரமே பார்த்துட்டு இருக்காத. சுத்தி சுத்தி வந்து எடு. அப்பதான் தெரியும் அது லைட்டிங் எந்த மாரிலாம் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறது உனக்கு அப்பதான் புரியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். டெவில்ஸ் இன் த டீட்டெயில்ஸ்ங்கிற மாரி சின்ன சின்ன விஷயங்கள திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. எதையுமே கிராண்டடா எடுத்துக்க வேண்டாம். இது நமக்கு தெரியுமே அப்படிங்கிற மாரி எடுத்துக்க வேண்டாம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே வந்து எந்த நேரத்தில எப்படி நமக்கு கை குடுக்கும், குடுக்காம போகுங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. அ இது சம்பந்தமா நெறைய விஷயங்கள பாருங்க. அது உங்க ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்கள நெறைய பேர ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்பயர் ஆகுங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அம் எ எப்படி சொல்றது? இது மோசமா எதையுமே யூஸ் பண்ண வேண்டாம். அவ்வளவுதான் என்னுடைய ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணுங்க. நல்ல விதமா யூஸ் பண்ணுங்க. அதுதான் முக்கியங்க. இப்போ V2K தான் எங்க ஸ்கூலுங்கிறனால V2K பத்தி ஒரு சின்ன லாஸ்ட் கொஸ்டின் தான். இப்போ நீங்க நம்ம பீட்டர் மெக்கினன் மாரி அவர்களே வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவரே ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. எனக்கு சேச்சுரேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன போட்டும்? எனக்கு கேமரா பத்தி எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். இல்ல எனக்கு அடுத்து என்ன போறதுன்னே தெரியல. எனக்கு இத பத்தி வேற என்ன என்னால சொல்லி தர முடியுங்கிற மாரி சொன்னாரு. அதே மாரி நீங்களும் ரீசென்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. நம்ம என்ன திருப்பி ஃபர்ஸ்ட் பழைய பேசிக்ஸ் வீடியோ தான் எடுத்து பண்ற மாரி தான் இருக்கும்னு சொல்ட்டு. ஸோ அடுத்தது நம்ம V2K எப்படி போகுதுன்னு சொல்ட்டு உங்களோட இது என்னன்னா, எப்படி எடுத்துட்டு போவீங்க V2Kவ? நம்ம நெக்ஸ்ட் வந்து வீடியோ எடிட்டிங் சைட்ல தான் நெறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நிச்சயமா கேட்டவங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ பண்ணணுங்கிறதுல எனக்கு அந்த ஆப்ளிகேஷன் இருக்குங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நிச்சயமா வீடியோ எடிட்டிங் சைட்ல தான் போயிட்டுருக்கோம். அதுக்கான வேலையும் ஆரம்பிச்சுட்டோங்க நாங்க. லாஸ்ட்டா எங்களுக்கும் ஐ மீன் என்ன படம் பார்த்தீங்க. ஸோ என்ன பத்தி கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு. அண்ட் நம்ம கம்யூனிட்டிக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் சேர்த்து பெரிய ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூண்ணா. அண்ட் தேங்க்ஸ் தான் இவ்ளோ உங்க டைம குடுத்து, இவ்ளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணி குடுத்ததுக்கு. கண்டிப்பா தமிழ்நாட்டுல வந்தீங்கன்னா, நம்ம ஒரு கம்யூனிட்டி ஈவென்ட் ஒரு நெட்வொர்க்கிங் ஈவென்ட் கண்டிப்பா நீங்க ஹோஸ்ட் பண்ணி ஒண்ணு நடத்தலாம்ண்ணா. ஸோ எல்லாருமே உங்கள நேர்ல பார்த்து உங்களுக்கு நான் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெறுவார்கள் அப்படிங்கிற மாரி ஒரு ஆசையில ஒண்ணு கண்டிப்பா நம்ம இனிஷியேட் பண்ணணும்ண்ணா. சரிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன இத்தன நேரம் இவ்ளோ நல்ல விதமா என்ன ட்ரீட் பண்ணி இவ்ளோ தூரம் பேசினதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க் யூ. தேங்க் யூ. இந்த மரியாதைக்கு இதெல்லாம் எப்படி திருப்பி கட்டுறதுன்னு தெரியாதுங்க எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ்.